அன்பின் பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம். கடந்த 2 நாட்கள் ஆண்டவரே உம்முடைய பிரசன்னத்தை வெளிப்படுத்தின தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த 3ஆம் நாளில் உம்முடைய கிருபையின் பிரசன்னம் வெளிப்படட்டும் ஆண்டவரே. அந்தகார வல்லமைகளின் கிரியைகள் செயலற்று போகட்டும். கர்த்தருடைய ஆளுகை ஆண்டவரே இந்த இடத்திலே காணப்படும்படியாக ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கத்திரிக்காய் கடையில் கத்திரிக்காய் வாங்கலாம், கம்ப்யூட்டர் கடையில் கம்ப்யூட்டர் வாங்கலாம். கத்திரிக்காய் கடையில் கத்திரிக்காய் வாங்கலாம், கம்ப்யூட்டர் கடையில் கம்ப்யூட்டர் வாங்கலாம். சமாதானம் வாங்க முடியுமா? ஏ தம்பி தங்க சமாதானம் வாங்க முடியுமா? சமாதானம் வாங்க முடியுமா? ஏ தம்பி தங்க சமாதானம் வாங்க முடியுமா? சமாதானம் இல்லாத இந்த உலகிலே சமாதானம் தருபவர் இயேசு ஒருவரே. சமாதானம் இல்லாத இந்த உலகிலே சமாதானம் தருபவர் இயேசு ஒருவரே. நம் இயேசு ஒருவரே, நம் இயேசு ஒருவரே. கத்திரிக்காய் கடையில கத்திரிக்காய் வாங்கலாம், கம்ப்யூட்டர் கடையில கம்ப்யூட்டர் வாங்கலாம். கத்திரிக்காய் கடையில கத்திரிக்காய் வாங்கலாம், கம்ப்யூட்டர் கடையில கம்ப்யூட்டர் வாங்கலாம். சமாதானம் வாங்க முடியுமா? ஏ தம்பி தங்க சமாதானம் வாங்க முடியுமா? சமாதானம் வாங்க முடியுமா? ஏ தம்பி தங்க சமாதானம் வாங்க முடியுமா? சமாதானம் இல்லாத இந்த உலகிலே சமாதானம் தருபவர் இயேசு ஒருவரே. சமாதானம் இல்லாத இந்த உலகிலே சமாதானம் தருபவர் இயேசு ஒருவரே. நம் இயேசு ஒருவரே, நம் இயேசு ஒருவரே. கம்ப்யூட்டர் கடையில கம்ப்யூட்டர் வாங்கலாம், கத்திரிக்காய் கடையில கத்திரிக்காய் வாங்கலாம். கம்ப்யூட்டர் கடையில சமாதானம் வாங்க முடியுமா? ஏ தம்பி தங்க சமாதானம் வாங்க முடியுமா? சமாதானம் வாங்க முடியுமா? ஏ தம்பி தங்க சமாதானம் வாங்க முடியுமா? சமாதானம் இல்லாத இந்த உலகிலே சமாதானம் தருபவர் இயேசு ஒருவரே. சமாதானம் இல்லாத இந்த உலகிலே சமாதானம் தருபவர் இயேசு ஒருவரே. நம் இயேசு ஒருவரே, நம் இயேசு ஒருவரே. சின்ன யோசேப்பு அப்பாக்கு செல்லம், அதனாலே அண்ணமாக்கு வந்துச்சு கோபம். சத்தமா. சின்ன யோசேப்பு அப்பாக்கு செல்லம், அதனாலே அண்ணமாக்கு வந்துச்சு கோபம். தச்சு கொடுத்தார் ஒரு புது சட்டை, அழகான பல வண்ண சட்டை. தச்சு கொடுத்தார் ஒரு புது சட்டை, அழகான பல வண்ண சட்டை. சின்ன யோசேப்பு அப்பாக்கு செல்லம், அதனாலே அண்ணமாக்கு வந்துச்சு கோபம். சின்ன யோசேப்பு அப்பாக்கு செல்லம், அதனாலே அண்ணமாக்கு வந்துச்சு கோபம். நடந்து பார்த்தால் புது சட்டை ஜொலிக்குது, அண்ணமாக்கோ அதிக கோபம் வந்தது. நடந்து பார்த்தால் அண்ணமாக்கோ அதிக கோபம் வந்தது. சின்ன யோசேப்பு அப்பாக்கு செல்லம், அதனாலே அண்ணமாக்கு வந்துச்சு கோபம். சின்ன யோசேப்பு அப்பாக்கு செல்லம், அதனாலே அண்ணமாக்கு வந்துச்சு கோபம். சந்தோஷம் வேணுமா? சமாதானம் வேணுமா? இயேசுவிடம் வந்திடுவோமே. துன்பங்கள் நீங்கிட, துயரங்கள் மாறிட, இயேசுவிடம் வந்திடுவோமே. சந்தோஷம் வேணுமா? சமாதானம் வேணுமா? இயேசுவிடம் வந்திடுவோமே. துன்பங்கள் நீங்கிட, துயரங்கள் மாறிட, இயேசுவிடம் வந்திடுவோமே. இயேசு இயேசு இயேசுவாலே எல்லாம் கூடும்,
இயேசு இயேசுவாலே எல்லாம் கூடும். நம் இயேசு இயேசு இயேசுவாலே எல்லாம் கூடும். இந்த பாட்டு இன்னொரு முறை பாடலாமா? யாரும் சந்தோஷமாவே பாடல, எனக்கு அழுகலைங்க வருது. அண்ணா நீ சூப்பரா சிரிக்கிறா, சான்ஸே இல்ல. எங்க டீம்ல கூட சிரிக்க மாட்டாங்க. ஓகே, இந்த பாட்டு இன்னொரு முறை பாடலாமா? ரெடியா? ஓகே. சந்தோஷம் வேணுமா, சமாதானம் வேணுமா, இயேசுவிடம் வந்திடுவோமே. துன்பங்கள் நீங்கிட, துயரங்கள் மாறிட, இயேசுவிடம் வந்திடுவோமே. சந்தோஷம் வேணுமா, சமாதானம் வேணுமா, இயேசுவிடம் வந்திடுவோமே. துன்பங்கள் நீங்கிட, துயரங்கள் மாறிட, இயேசுவிடம் வந்திடுவோமே. இயேசு இயேசு இயேசுவாலே எல்லாம் கூடும். நம் இயேசு இயேசு இயேசுவாலே எல்லாம் கூடும். இயேசு இயேசு இயேசுவாலே எல்லாம் கூடும். நம் இயேசு இயேசு இயேசுவாலே எல்லாம் கூடும். என்ன பாட்டு பாடலாமா? ஐயோ குட்டி பாப்பா சூப்பரா பாடுறீங்க, என்னோட சேர்த்து பாடுறீங்களா? சரி, ஓகே. ஆவியின் கனியோ 9, அன்பு சந்தோஷம் சமாதானமாம், நீடிய பொறுமை தயவு நற்குணமும் விசுவாசமும் சாந்தம் இச்சை அடக்கமாம், கலாத்தியர் 5 உள்ளதாம், 22, 23 வசனங்களிலே உள்ளதாம். ஆவியின் கனியோ 9, அன்பு சந்தோஷம் சமாதானமாம், நீடிய பொறுமை தயவு நற்குணமும் விசுவாசமும் சாந்தம் இச்சை அடக்கமாம், கலாத்தியர் 5 உள்ளதாம், 22, 23 வசனங்களிலே உள்ளதாம். ஓகே, அக்கா ஒரு பாட்டு சொல்றாங்க, வாழ்வின் புதிதான பாதை. உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? நல்லா சத்தமா பாடலாமா? அக்கா ரெடியா? அந்த பாட்டு ஞாபகம் இருக்கா? ஆரஞ்சு கலர் மிட்டாய் அக்கா ரெடியா? ஏக்கா ரெடியா? ஓகே. வாழ்வில் புதிதான பாதை கண்டேன் தேவாவியார், கொடுத்தேன் சண்டை என் பாதை, நிலைப்பேன் இயேசு திராட்சைச் செடியில், நிலைப்பேன் அவரில் நல் அன்பு சந்தோஷம் சமாதானம் சுகம் எந்தன் சொந்தமாக்கினார். வாழ்வில் சுபிக்ஷமும் பலமாய் ஜெயம் உண்டு, நிலைப்பேன் நல் திராட்சைச் செடியில். வாழ்வில் புதிதான பாதை கண்டேன் தேவாவியார், கொடுத்தேன் என் சண்டை என் வாழ்வை, நிலைப்பேன் இயேசு திராட்சைச் செடியில், நிலைப்பேன் அவரில் நல் அன்பு சந்தோஷம் சமாதானம் சுகம் எந்தன் சொந்தமாக்கினார். வாழ்வில் சுபிக்ஷமும் பலமாய் ஜெயம் உண்டு, நிலைப்பேன் நான் திராட்சைச் செடியில். இன்னொரு முறை பாடலாமா? புது பாட்டு கத்துக்கலாமா? புது பாட்டு கத்துக்கலாமா? அக்கா அக்கா இன்னைக்கு என்ன பாட்டு சொல்லி தர போறீங்க? விக்டோரியா அக்கா ஃபர்ஸ்ட் 4 லைன்ஸ் கத்துக்கலாமா? உட்காந்து கத்துக்கிறீங்க, நின்னுட்டு கத்துக்கிறீங்களா? சூப்பராம்மா, நீங்களா சான்ஸே இல்லாமா. நீங்களாம்மா கிளாப் பண்ணுங்க பசங்களுக்கு. ஏய் சூப்பர். சரி, ஓகே, இப்போ நின்னுட்டு அக்கா சொல்லி கொடுப்பாங்க, நம்ம கத்துக்கலாம். ஓகேவா? சரி, அக்கா சொல்ல நீங்க திருப்பி சொல்றீங்களா? இந்த பாட்டு ரொம்ப சூப்பரா இருக்கும் தெரியுமா? நீங்களும் கத்துக்கிறீங்களா? சரி. என்னை வல்லடைக்கு நீக்கி உம் கரங்களால் தூக்கி உன்னதத்தில் வைத்ததை மறப்பேனோ. என்னை வல்லடைக்கு நீக்கி உம் கரங்களால் தூக்கி உன்னதத்தில் வைத்ததை மறப்பேனோ. நீர் சொன்னதினால் நான் பிழைத்துக் கொண்டேன்,
சொன்னதினால் நான் ஜீவன் பெற்றேன். நீர் சொன்னதினால் நான் பிழைத்துக் கொண்டேன். நீர் கண்டதினால் நான் ஜீவன் பெற்றேன். எந்தன் ஆதரவே, எந்தன் அடைக்கலமே, எங்கள் மறைவிடமே, உம்மை ஆராதிப்பேன். எந்தன் ஆதரவே, எந்தன் அடைக்கலமே, எங்கள் மறைவிடமே, உம்மை ஆராதிப்பேன். ஃபர்ஸ்ட் இது வரையும் பாடலாமா? பாடலாமா? சரி. என்னை வல்லடைக்கு நீக்கி உம் கரங்களால் தூக்கி உன்னதத்தில் வைத்ததை மறப்பேனோ. என்னை வல்லடைக்கு நீக்கி உம் கரங்களால் தூக்கி உன்னதத்தில் வைத்ததை மறப்பேனோ. நீ சொன்னதினால் நான் பிழைத்துக் கொண்டேன். நீ கண்டதினால் நான் ஜீவன் பெற்றேன். நீ சொன்னதினால் நான் பிழைத்துக் கொண்டேன். நீ கண்டதினால் நான் ஜீவன் பெற்றேன். எந்த ஆதரவே, எந்த அடைக்கலமே, எந்த மறைவிடமே, உம்மை ஆராதிப்பேன். எந்த ஆதரவே, எந்த அடைக்கலமே, எந்த மறைவிடமே, உம்மை ஆராதிப்பேன். சரி, முதல்ல பாட்டு பிடிச்சிருதா உங்களுக்கு? ஆக்ஷன்ஸ்லாம் சூப்பரா இருக்குல்ல? சரி, இப்போ நீங்க ஒரு வாட்டி பாடுறீங்களா? ஒரு வாட்டி பாடலாமா? சரி. என்னை வல்லடைக்கு நீக்கி உம் கரங்களால் தூக்கி உன்னதத்தில் வைத்ததை மறப்பேனோ. என்னை வல்லடைக்கு நீக்கி உம் கரங்களால் தூக்கி உன்னதத்தில் வைத்ததை மறப்பேனோ. நீ சொன்னதினால் நான் பிழைத்துக் கொண்டேன். நீ கண்டதினால் நான் ஜீவன் பெற்றேன். நீ சொன்னதினால் நான் பிழைத்துக் கொண்டேன். நீ கண்டதினால் நான் ஜீவன் பெற்றேன். எந்த ஆதரவே, எந்த அடைக்கலமே, எங்கள் மறைவிடமே, உம்மை ஆராதிப்பேன். எந்த ஆதரவே, எந்த அடைக்கலமே, எந்த மறைவிடமே, உம்மை ஆராதிப்பேன். அடுத்த பாடம் கத்துக்கலாமா இந்த பாட்டை? ஆழத்தில் இருந்த என்னை தூக்கி விட்டீர். ஆழத்தில் இருந்த என்னை தூக்கி விட்டீர். உயர்வான ஸ்தலங்களில் நிறுத்தி வைத்தீர். உயர்வான ஸ்தலங்களில் நிறுத்தி வைத்தீர். ஆழத்தில் இருந்த என்னை தூக்கி விட்டீர். உயர்வான ஸ்தலங்களில் நிறுத்தி வைத்தீர். எதிரான யோசனை அதமாக்கினீர். எதிரான யோசனை அதமாக்கினீர். உந்தனின் யோசனை நிறைவேற்றினீர். உந்தனின் யோசனை நிறைவேற்றினீர். பாடலாமா? அக்கா முதல்ல பாடுறோம், அப்புறம் நம்மள சேர்ந்து பாடலாமா? எதிரான யோசனை அதமாக்கினீர். உந்தனின் யோசனை நிறைவேற்றினீர். எதிரான யோசனை அதமாக்கினீர். உந்தனின் யோசனை நிறைவேற்றினீர். எந்த ஆதரவே, எந்த அடைக்கலமே, எந்த மறைவிடமே, உம்மை ஆராதிப்பேன். எந்த ஆதரவே, எந்த அடைக்கலமே, எந்த மறைவிடமே, உம்மை ஆராதிப்பேன். என்னை வல்லடைக்கு நீக்கி உம் கரங்களால் தூக்கி உன்னதத்தில் வைத்ததை மறப்பேனோ.
என்னை வல்லடைக்கு நீக்கி உம் கரங்களா தூக்கி உன்னதத்தில் வைத்ததை மறப்பேனோ நீ சொன்னதினால் நான் பிழைத்துக் கொண்டேன் நீ கண்டதினால் நான் ஜீவன் பெற்றேன் நீ சொன்னதினால் நான் பிழைத்துக் கொண்டேன் நீ கண்டதினால் நான் ஜீவன் பெற்றேன் எந்த ஆதரவே எந்த நடைக்கலமே எந்த மறைவீடமே உம்மை ஆராதிப்பேன் எந்த ஆதரவே எந்த நடைக்கலமே எந்த மறைவீடமே உம்மை ஆராதிப்பேன் ஆழத்தில் இருந்து என்னை தூக்கி விட்டீர் உயர்வான ஸ்தலங்களில் நிறுத்தி வைத்தீர் ஆழத்தில் இருந்து என்னை தூக்கி விட்டீர் உயர்வான ஸ்தலங்களில் நிறுத்தி வைத்தீர் எதிரான யோசனை அதமாக்கினீர் உந்தனின் யோசனை நிறைவேற்றினீர் எதிரான யோசனை அதமாக்கினீர் உந்தனின் யோசனை நிறைவேற்றினீர் எந்த ஆதரவே எந்த நடைக்கலமே எந்த மறைவீடமே உம்மை ஆராதிப்பேன் எந்த ஆதரவே எந்த நடைக்கலமே எந்த மறைவீடமே உம்மை ஆராதிப்பேன். ஓகே குட்டீஸ், இப்போ ஜோசப் சாங் பாடிட்டு இருந்தோம் இல்லையா, அது 2 பார்ட்ஸ் தான் பார்த்தோம். இன்னும் கடைசியாக ஒரு பாட்டு இருக்கு, அது பாடணும். ரெடியா? கற்றுக்கலாமா? ஓகே ஓகே ஓகே. நின்றுட்டா உக்காந்துட்டா? நின்ட்டா? இன்னும் பாதி பாட்டு கத்துக்கலாமா? அந்த பாட்டு தீமைக்கு அவன் நன்மை செய்தானே அதனாலே அதிகாரியானானே. தீமைக்கு அவன் நன்மை செய்தானே அதனாலே அதிகாரியானானே. தீமைக்கு அவன் நன்மை செய்தானே அதனாலே அதிகாரியானானே. பாடலாமா? ஃபர்ஸ்ட்ல இருந்து பாடலாமா? சின்ன யோசேப்பு அப்பாக்கு செல்லம் அதனாலே அண்ணமார்க்கு வந்துச்சு கோபம். சின்ன யோசேப்பு அப்பாக்கு செல்லம் அதனாலே அண்ணமார்க்கு வந்துச்சு கோபம். தைச்சு கொடுத்தார் ஒரு புது சட்டை அழகான பல வண்ண சட்டை. தைச்சு கொடுத்தார் ஒரு புது சட்டை அழகான பல வண்ண சட்டை. சின்ன யோசேப்பு அப்பாக்கு செல்லம் அதனாலே அண்ணமார்க்கு வந்துச்சு கோபம். சின்ன யோசேப்பு அப்பாக்கு செல்லம் அதனாலே அண்ணமார்க்கு வந்துச்சு கோபம். நடந்து பார்த்தார் புது சட்டை ஜொலிக்குது அண்ணமார்க்கோ அதிகம் கோபம் வந்தது. நடந்து பார்த்தார் புது சட்டை ஜொலிக்குது அண்ணமார்க்கோ அதிகம் கோபம் வந்தது. சின்ன யோசேப்பு அப்பாக்கு செல்லம் அதனாலே அண்ணமார்க்கு வந்துச்சு கோபம். சின்ன யோசேப்பு அப்பாக்கு செல்லம் அதனாலே அண்ணமார்க்கு வந்துச்சு கோபம். தீமைக்கு அவன் நன்மை செய்தானே அதனாலே அதிகாரியானானே. தீமைக்கு அவன் நன்மை செய்தானே அதனாலே அதிகாரியானானே. சின்ன யோசேப்பு அப்பாக்கு செல்லம் அதனாலே அண்ணமார்க்கு வந்துச்சு கோபம். சின்ன யோசேப்பு அப்பாக்கு செல்லம் அதனாலே அண்ணமார்க்கு வந்துச்சு கோபம். ஓகே குட்டீஸ், ஃபர்ஸ்ட் டே சொல்லி கொடுத்த வசனம் கற்றுக்கிட்டீங்களா? செகண்ட் டே யாருக்கு முதல் நாள் 2 நாள் 2 வசனம் தெரியும்? உனக்கு தெரியுமா? பச்சை கலரக்கா. அவன் நீர்கால்களில் ஓரமாய் நடப்பட்டு தான் காலத்தில் தான் கனியை தந்து இலையுதிராயிருக்கிற மரத்தைப் போல் இருப்பான். சங்கீதம் 1:3. நீதிமான் பனையைப் போல் செழிப்பான். சங்கீதம் 92:12.
அவன் நீர்க்கால்களில் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை உதிராதிருக்கிற மரத்தை போலிருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். சங்கீதம் 1:3. சங்கீதம் 92:12. நீதிமான் பனையை போல் செழிப்பான். எல்லாம் கிளாப் பண்ணுங்க. வேற யார் வரீங்க? அவன் நீர்க்கால்களில் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராக இருக்கிற மரத்தை போல் இருப்பான். சங்கீதம் 1:3. நீதிமான் பனையை போல் செழிப்பான். சங்கீதம் 92:12. ஓகே, நம்ம என்ன பண்ணலாம்? இப்போ ஒரு வசனம் கத்துக்கலாமா? இல்லை கத்துட்டு அப்புறம் உங்களை 3 வசனம் கேட்கணுமா சேர்த்து? ரெடியா அக்கா? ரெடியா அக்கா? ஜெனி அக்கா, இன்னைக்கு எத்தனாவது நாள்? 3வது நாளா? அப்போ எத்தனை வசனம் கத்துக்கிட்டீங்க? 2 வசனம் கத்துக்கிட்டீங்களா? சரி, ஃபர்ஸ்ட் வசனம் எனக்கு சொல்றீங்களா? சொல்லலாமா? 3, 2, 1. சூப்பரா சொன்னீங்களே. அப்போ செகண்ட் வசனமும் தெரியுமா உங்களுக்கு? சொல்றீங்களா? 3, 2, 1. சூப்பர்! கிளாப் பண்ணிக்கிறீங்களா? ஏ, இன்னைக்கு இன்னொரு வசனம் கத்துக்கலாமா? இன்னும் சத்தமா கத்துக்கலாமா? மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள். மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள். மத்தேயு 3:8. இந்த வசனம் ரொம்ப கஷ்டமா இருக்கா? பெருசா இருக்கா? குட்டியா தானே இருக்கு. கத்துக்கிறீங்களா? சொல்லாம திருப்பியும். மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள். மத்தேயு 3:8. மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள். மத்தேயு 3:8. அடிக்கிற மாதிரி சொல்றீங்க, எனக்கு பயமா இருக்கு. ஆனா சூப்பரா சொன்னீங்க. திருப்பியும் சொல்றீங்களா? கேர்ள்ஸ் பாய்ஸ் காம்படிஷன் வச்சுக்கலாமா? யாரு ஃபர்ஸ்ட் கேட்கலாம்? கேர்ள்ஸா பாய்ஸா? சரி பாய்ஸே சொல்லலாம். அப்பதான் நம்ம சத்தமா சொல்ல முடியும். ஓகேவா? பாய்ஸ் சொல்றீங்களா? ரெடியா? 3, 2, 1. எனக்கும் காது வலிக்குது, என்ன பண்றது? உங்களை வசனம் தானே சொல்ல சொன்னேன், கத்திக்கிட்டே இருக்கீங்க. சேர்ந்து சொல்றீங்களா? அப்பதான் கேட்கும் எல்லாருக்கும். அந்த பின்னாடி இருக்க அண்ணாங்க அக்காங்களுக்கெல்லாம் கேட்கும். சரி சொல்றீங்களா? 3, 2, 1. சூப்பரா சொன்னீங்க. ஏ, இப்ப கேர்ள்ஸ் அதோட சத்தமா சொல்றீங்களா? ரெடியா? ரெடி? சொல்லலாமா? 3, 2, 1. ஏ, இப்ப இது என்னதுல கத்துக்கிட்டோம்? தமிழ்ல கத்துக்கிட்டோம்ல. நேத்து இங்கிலீஷ்லயும் கத்துக்கிட்டோம்ல. இன்னைக்கு இங்கிலீஷ்ல கத்துக்கலாமா?
ஏன் எல்லாரும் கத்திக்கிட்டே இருக்கீங்க? எனக்கு பயமா இருக்கு. சரி கத்துக்கலாமா? Bring forth fruits worthy of repentance. Bring forth fruits worthy of repentance. சொல்றீங்களா? திருப்பி சொல்லலாமா? Bring forth fruits worthy of repentance. Matthew 3:8. Matthew 3:8. இன்னைக்கு எல்லாரும் கத்திக்கிட்டே இருக்கீங்க, சிரிக்கவே மாட்டேங்கிறீங்க. எனக்கு அழுகலைக்கா வருது. சந்தோஷமா கத்துக்கிறீங்களா? ஓகேவா? Bring forth fruits worthy of repentance. Bring forth fruits worthy of repentance. உங்களுக்குலாம் ஃப்ரூட்ஸ் பிடிக்குமா? அப்புறம் ஏன் ஃப்ரூட்ஸை ரொம்ப சோகமா சொல்றீங்க? சிரிச்சுட்டே ஃப்ரூட்ஸ் சொல்றீங்களா? Bring forth fruits worthy of repentance. Matthew 3:8. இப்போ நீங்க சொல்றீங்களா? 3, 2, 1. எனக்கு ஒண்ணுமே புரியல. திருப்பியும் சொல்றீங்களா? அக்கா அக்கா ப்ளீஸ், எனக்கு புரியல. ஓகேவா? சொல்றீங்களா? 3, 2, 1. ஏ, அப்புறம் சூப்பரா சொன்னீங்க. கை தட்டிக்கலாமா? சரி, மெமரி வர்ஸ் கத்துக்கிட்டோன்னே நேத்து என்ன பண்ணோம்? கேம் ஆடணும்ல. இன்னைக்கும் ஆடலாமா? கத்தக்கூடாது ப்ளீஸ். சரி 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 கூப்பிட்றேன். யாருக்கெல்லாம் இப்போ வசனம் தெரியும் சைலண்டாக உட்காந்துட்டு கை தூக்கணும். இன்னைக்கு வசனம் தெரியுமா உங்களுக்கெல்லாம்? இன்னைக்கு வசனம் தெரியுமா உங்களுக்கு? இப்போ கற்றுக் கொடுத்தேன்ல. இது வசனம் படிச்சிட்டிங்களா? இங்கிலீஷ் வசனம் படிச்சிட்டிங்களா? ரெண்டுமே தெரியுமா? யாருக்கு ரெண்டுமே தெரியும்? உனக்கு தெரியுமா அக்கா? உங்களுக்கு உனக்கு தெரியுமா? சரி நீங்க வாங்க. மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள். மத்தேயு 3:8. Bring forth fruits worthy of repentance. Matthew 3:8. ஓகே, ஆக்சுவலி வேற யார் வரீங்க? நீ வரியா? உனக்கு ரெண்டுமே தெரியுமா? சரி, இதற்கு சொல்லாத யாருக்கீங்க? இதுக்கு அவ வந்ததே இல்லை முன்னாடி. நீ சரி வா. மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள். மத்தேயு 3:8. மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள். மத்தேயு 3:8. Bring forth fruits worthy of repentance. Matthew 3:8. சரி, இப்போ நம்ம இந்த கேம்ல ஆடலாமா? ஓகே, இது படிங்க பாப்போம். எல்லாம் படிங்க, எல்லாம் சேர்ந்து படிங்க. ரெடி? 1. இங்க கவனி. இப்போ ஒரு சின்ன காம்படிஷன், ஓகேவா? ஓகே, இப்போ இது ஒரு 40 செகண்ட்ஸ் 30 செகண்ட்ஸ் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? கரெக்டாக அடுக்கி வைப்பீங்க தானே கேமு. இப்போ என்ன பண்ண, ஒரு 4 பேர் கூப்பிடுவேன். யார் கம்மியான செகண்ட்ஸில் இதை ஆக்சுவலி இது கரெக்டாக வைக்கிறாங்களோ அவங்களுக்கு குட்டி கிஃப்ட்டு. சரியா? யாருக்கு இந்த 2 வருஷம் எனக்கு நல்லா தெரியும் அவங்க மட்டும் வரணும். நோ சீட்டிங். உனக்கு தெரியுமா? இப்போ நான் 1 2 3 சொன்னோன்னே எல்லாம் திருப்பிடணும். சரியா? ஓகே, ரெடி?
அக்கா கவிதா அக்கா ரெடியா? ரெடி 1 2 3 ஸ்டார்ட். ஓடு 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 ஓடு. ஃபர்ஸ்ட் தமிழ் அடிக்கறியாங்க. சரி தமிழ் அடிக்க இங்கிலீஷ் அடிங்க. எவ்வளவு செகண்ட் நீங்க எழுதிக்கோ அவ்வளவுதான். கரெக்ட் கரெக்ட். எல்லாம் ஜோரா கிளாப் பண்ணுங்க. ஓகே இப்போ அக்கா செகண்ட் சாங் சொல்ல மாட்டோம் ஓகேவா? கடைசி தான் சொல்லுவோம் ஓகேவா? சரி ஓகே. அண்ணா உங்க பேர் என்ன? செந்தில் குமார். அக்கா நெக்ஸ்ட் செந்தில் குமார். ஓகே ரெடியா அக்கா? ஏஞ்சல் அக்கா ரெடியா? ரெடி ரெடியா? ரெடி 1 2 3 ஸ்டார்ட். எல்லாம் திருப்புங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் எங்க இருக்கீங்களா? டேய் சீக்கிரம்டா சீக்கிரம் அதுக்கு டைம் ஆச்சு சொல்லு. டைம் ஆயிடுச்சுடா டேய். எவ்வளவு நேரம் தான் ஒன்னு தேவ நோண்டிருக்கறப்ப. அட சொல்லு நீ என்ன சொல்லு. எனக்கு இதுதான் என்ன சொல்றது தெரியல. டைம் ஆச்சு சொல்லு. டைம் ஆச்சு சொல்லு. முடிச்சிட்டியா? யா நீ சொல்லு உங்க ஃப்ரெண்ட்ஸ் இல்ல முடிச்சிட்டா கரெக்ட்டா பாரு. கரெக்ட்டா? கரெக்ட்டா? அக்கா கரெக்ட்டா? ஏஞ்சல் அக்கா படிச்சிங்களா? சரி ஓகே. நெக்ஸ்ட் யார் வரீங்க? எல்லாம் கிளாப் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு. நெக்ஸ்ட் உங்க பேர் என்ன? காயத்ரி. காயத்ரி. கவிதா அக்கா காயத்ரியா? காயத்ரி. ஓகே ரெடியா? ரெடி 1 2 3 ஸ்டார்ட். கோ. சீக்கிரம் போ. ஓ ஃப்ரெண்ட் யாரு? யுவர் ஃப்ரெண்ட் யாரு? நீயா? இங்க வா. நீ அவ்வளவு சீக்கிரமா பண்ண சொல்வியா? எங்க சொல்லு பார்க்கலாம். உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருக்காங்களா? உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருக்கீங்களா இங்க? விஜி சீக்கிரம் கத்து விஜி. உன் ஃப்ரெண்டுக்கு சொல்லு ஏதாவது. சீக்கிரமா சீக்கிரமா யார் கம்மியா முடிக்கறாங்க? 30 செகண்ட். ஓகே ரெடியா? முடிச்சியா? காயத்ரி. காயா 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 சீக்கிரம் காயா. ஏய் தப்பு தப்பு. bring food worthy of repentance. ஓகே ஓகேங்க வாங்க நீங்க படிச்சு சொல்லுங்க எங்களுக்கு. டக்கு சீக்கிரம் வா. மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள். மத்தேயு 3:8. bring forth fruits worthy of repentance. மத்தேயு 3:8. சரி ஓகே. நெக்ஸ்ட் உங்க பேர் அக்கா? மும்தாஜ். மும்தாஜ். மும்தாஜா? சரி ஓகே. அக்கா ரெடியா? மும்தாஜ் ரெடியா? ரெடி 1 2 3 ஸ்டார்ட். எல்லாம் திருப்புங்க. சொல்லு கத்தி சொல்லு. கத்தி சொல்லு. நல்லா கத்தி சொல்லு. ஓகே எத்தனை செகண்ட் ஆச்சு? நீங்க படிங்க. நீங்க பண்ணுங்க. படிங்க. மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள். மத்தேயு 3:8. bring forth fruits worthy of repentance. மத்தேயு 3:8. ஓகே எல்லாம் ஜோர கை தட்டுங்க. சரி ஓகே. மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள். மத்தேயு 3:8. சூப்பர். சரி ஓகே எல்லாம் 3 வசனம் படிச்சிட்டீங்கல? சரி ஓகே. இப்போ யார் ரொம்ப கம்மியான செகண்ட் கடைசியா தான் சொல்ல போறேன் உங்களுக்கு. ஓகேவா? அந்த 4 பேர் ரெடியா இருங்க. யார் கம்மியா உங்களுக்கு gift. ஓகேவா? ரெடியா? அடுத்து வந்துட்டு உங்களுக்காக ஒரு ஆண்டி கையில என்னமோ வச்சிருக்காங்க. அவங்க அதை வச்சு ஏதோ சொல்லி கொடுக்க போறாங்க. ஃபர்ஸ்ட் டே பாத்தீங்க ஞாபகம் இருக்கா? செகண்ட் டே ஆப்ஜெக்ட் லெசன், நீங்க தேர்ட் டே ஆப்ஜெக்ட் லெசன். ஆண்டி ரெடியா? ஆண்டி நீங்க எல்லாம் நல்லா என்ஜாய் பண்ணீங்களா? பாட்டெல்லாம் நல்லா இருந்ததா? பாட்டெல்லாம் வசனம் கற்றுக்கிட்டீங்களா? சரி ஃபஸ்ட் டே என்ன ஆப்ஜெக்ட் லெசன் நம்ம பார்த்தோம்? ஆப்ஜெக்ட் லெசன் ஃபஸ்ட் டே என்ன பார்த்தோம் நம்ம? ஆண்டவர் நம்மளை என்ன இந்த வருஷத்தோட தீம் என்ன சொல்லுங்க பார்க்கலாம் யாராவது? கனி கொடுக்கும் வாழ்க்கை இல்லையா? நம்ம எப்படி இருக்கணும்? ஒரு மரம் நல்லா பெருசாக வளர்ந்து செழிப்பாக நிறைய பழம் கொடுக்குற மாதிரி நம்ம என்ன பண்ணணும்? ஏசப்பாக்கு என்ன பிடிக்கும்? ரொம்ப வளர்ந்து அவரோட பிள்ளைங்களா அவருக்கு கீழ்ப்படிஞ்சு வளர்ந்து அவருக்கு என்ன கொடுக்கணும்? நிறைய கனி கொடுக்கணும் இல்லையா? நம்ம என்ன மாதிரி கனி ஜீசஸ்க்கு கொடுக்க முடியும்? ஒரு மரத்தில் நம்ம என்ன கனி கிடைக்கும்? நம்மளுக்கு
மேங்கோ கிடைக்கும், ஆப்பிள் கிடைக்கும். நம்ம என்ன கனி கொடுப்போம் ஜீசஸ்க்கு? அதைத்தானே நம்ம பார்த்தோம். நம்ம கொடுக்குற கனி என்னது? நல்ல குணங்கள். சரியா? நம்ம ஃபஸ்ட் டே என்ன பார்த்தோம்? என்ன கனி பார்த்தோம்? நல்ல குணங்களில் 3 வந்து ஃபஸ்ட்டு டே பார்த்தோம். என்னது சொல்லுங்கள்? அன்பு, சந்தோஷம், சமாதானம். அப்புறம் செகண்ட் டே நீடிய பொறுமை, தயவு, நற்குணம். ஓகே, இன்னைக்கு அடுத்த 3 பார்ப்போம். அன்புனா என்னது? நம்ம அன்பாக இருக்கிறதுனா அம்மா அப்பா கிட்ட அடிக்கடி போயிட்டு கிஸ் பண்ணி ஹக் பண்ணி அடிக்கடி அப்படி இருக்கிறதா? அது மட்டும் அன்பா? வேற என்னதெல்லாம் அன்பு சொல்லுங்க? அன்புனா என்னது சொல்லுங்க பார்க்கலாம். வேற என்னதெல்லாம் அன்பு? பாசமாக இருக்கிறது. எப்படி பாசமாக இருப்பீங்க? ஒருத்தர் கஷ்டப்படுறப்போ அவங்கள்ட்ட ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கணும், ஹெல்ப் பண்ணணும். அப்புறம் நம்ம என்ன பண்ணணும்? ஷேர் பண்ணணும். ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன பண்ணணும்? ஷேர் பண்ணணும். அப்புறம் ஒருத்தர் பாரத்தை ஒருத்தர் சுமக்கணும். அப்புறம் என்ன பண்ணணும்? பொறாமப்படக்கூடாது, விட்டு கொடுக்கணும். இப்போ உங்களுக்கெல்லாம் தங்கச்சி இருக்கும், அக்கா இருக்கும், தம்பி அண்ணன் இருப்பாங்கல்ல, என்ன பண்ணணும்? விட்டு கொடுத்துடணும். சண்டை போடக்கூடாது. சரியா? விட்டு கொடுத்துடணும். அப்புறம் நம்மக்கிட்ட பொறாமல் இருக்கக்கூடாது. இதெல்லாம் என்னது? அன்பு. சரி? அப்புறம் என்னது? சந்தோஷம். நம்ம ஏன் சந்தோஷமாக இருக்கணும்னா ஏசப்பா எப்போவுமே நம்ம கூட இருக்கிறார் இல்லையா? அதனால நம்ம எப்படி இருக்கணும்? எப்போவுமே சந்தோஷமாக இருக்கணும். அப்புறம் வேறு சந்தோஷம், சமாதானம். சமாதானம்னா நம்ம என்ன இருக்கணும்? நம்மளுக்குள்ளே வந்து சமாதானம் இருக்கணும். நம்மளுக்குள்ளே என்ன இருக்கக்கூடாது? ஒரு கோபம், எரிச்சல் இருக்கக்கூடாது. அப்புறம் நம்ம என்ன பண்ணணும்? மற்றவங்க கிட்ட சமாதானமாக இருக்கணும். சண்டை போடுற அவங்களுக்குள்ளேயும் நம்ம என்ன பண்ணணும்? சமாதானத்தை உண்டு பண்ணணும். ஓகே, அதுக்கப்புறமா செகண்ட் டே வந்து நீடிய பொறுமை இல்லையா? நீடிய பொறுமை இருந்தால் நம்மளால் என்ன பண்ண முடியும்? என்ன கஷ்டம் வந்தாலும் தாங்கிக்க முடியும். யோசேப்பு வந்து என்ன பண்ணனா எதிர்த்து சண்டை போடலை, எல்லாத்தையுமே தாங்கிக்கிட்டான் இல்லையா? அப்போ ரொம்ப நம்ம எல்லா கஷ்டங்களும் தாங்கிக்கிறப்போ ஒரு நாள் ஆண்டவர் என்ன பண்ணுவார்? நம்மளை உயர்த்துவார். சரி, அதுக்கப்புறமா நம்ம தயவு பார்த்தோம் இல்லையா? தயவுனா என்னது? எல்லார்ட்டையும் நம்ம கைண்டாக இருக்கிறது. அப்புறம் நற்குணங்கள். எல்லாருக்கும் நம்ம என்ன பண்ணணும்? நன்மை செய்யணும். இன்றைக்கி நம்ம அடுத்த 3 பார்க்கலாம். இது வரைக்கும் பூமிக்கு அடியில் உள்ள வேரை பார்த்தீங்க, தண்டை பார்த்தீங்க, அப்புறம் கிளை பார்த்தீங்க, இலைகள் பார்த்தீங்க. இப்போ நல்ல செழிப்பாக மரம் இருக்குது, நல்ல செழிப்பாக இலை இல்லையா பச்சை பச்சையாக இருக்குது. ஒரு மாமரத்தை வச்சுட்டு நம்ம அத்தோடு விட்டுருவோமா? நல்ல நிறைய இலை இருக்குது, எனக்கு இது நல்ல நிழல் தருது, அப்புறம் இதில் பறவைகள் எல்லாம் கூடு கட்டுது, இது போதும்னு விட்டுருவோமா? ஒரு மரத்தை அப்படியே விட்டுருவோமா? இது போதும்னு. ஒரு மாமரத்தில் நம்ம என்ன எதிர்பார்ப்போம்? பழம் எதிர்பார்ப்போம் இல்லையா? அப்போ நெக்ஸ்ட் என்னது நம்ம இப்போ எதிர்பார்ப்போம்? ஒரு மரத்தை வச்சா அது பெருசாக வளர்ந்து நிறைய இலெல்லாம் வந்ததுக்கப்புறம் அதில் என்ன ஆசையாக பார்ப்போம்? பழம் வருதான்னு பார்ப்போம். அப்போ பழம் வர்றதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு என்ன வரும்? ஃபஸ்ட்டு மொட்டு வரும். ஓகே, மொட்டு வரும், பூ வரும், அப்புறம் அது என்ன ஆகும்? பழமாகும் இல்லையா? இன்றைக்கி நம்ம இந்த மொட்டு பற்றி பார்க்கலாம். சரியா? இதில் மொட்டு பார்க்குறீங்கல்ல நீங்கள்? இதில் மொட்டு பார்க்குறீங்களா? இந்த மொட்டுக்குள்ளே என்ன இருக்குது? பூ இருக்குது இல்லையா? அந்த உள்ளுக்கு இருக்கிற பூவை வெளியே இருக்கிற 5 இலை இருக்குதுல்ல, 5 இலை மாதிரி இருக்கும். 5 என்ன பண்ணிட்டு இருக்குது? உள்ளே இருக்கிற பூவை பத்திரமா பாதுகாத்துட்டு இருக்குது இல்லையா? அது என்ன பண்ணிட்டு இருக்குது? உள்ள பத்திரமா பாதுகாத்துட்டு இருக்குது. அது இல்லைன்னா என்ன ஆகிடும் தெரியுமா? அந்த பூவெல்லாம் என்ன ஆகிடும்? உதிர்ந்து கீழே விழுந்துடும். அப்போ நம்மளுக்கு என்ன கிடைக்காது? பழமே கிடைக்காது. அது என்ன பண்ணுது? ஒரு சின்ன வேலையை பண்ணுது. ஸோ அது என்ன பண்ணுது? ஒரு சின்ன வேலையை அது அழகாக ரொம்ப உண்மையாக செய்யுது. அது என்னத்தை குறிக்குது? விசுவாசம். அடுத்த ஆவியின் கனி என்னது? விசுவாசம். விசுவாசத்தில் 2 விதமாக விசுவாசம் இருக்குது. ஒரு விசுவாசம் என்னன்னா ஆண்டவர்கிட்ட நம்ம எப்படி இருக்கிறோம்? விசுவாசமாக இருக்கிறோம். இப்போ யோசேப்பு என்ன பண்ணார்? ஆண்டவர்கிட்ட ரொம்ப விசுவாசமாக இருந்தார். கர்த்தர் சொன்னதை என்ன பண்ணுவார்? ஏசப்பா சொன்னதை கண்டிப்பாக செய்வார் அப்படின்ட்டு ஆண்டவர் மேலே என்னது? ஒரு விசுவாசம் இருக்கிறது. கர்த்தர் நம்ம ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கிறோம், எனக்கு அவர் நன்மை செய்வார், எனக்கு அவர் பதில் தருவார் அப்படின்ட்டு நம்ம ஏசப்பா கிட்ட என்ன எப்படி இருக்கிறோம்? விசுவாசமாக இருக்கிறோம். இப்போ நீங்கள்லாம் இருக்கிறீங்க, உங்கள் குடும்பத்தில் கஷ்டம் இருக்கலாம், இல்லைன்னா உங்களுக்கு எக்ஸாமுக்காக படிப்பு நல்லா படிக்கிறதுக்கு வராமல் இருக்கலாம். சரி, அப்போ நம்ம என்ன பண்ணுவோம்? ஏசப்பா கிட்ட ஜெபம் பண்ணுறோம் இல்லையா? அப்போ நம்மள்ட்ட என்ன இருக்கணும்? ஒரு விசுவாசம். ஏசப்பா என்னோட ஜெபத்தை கேட்டு பதில் தருவார், அது ஒரு விசுவாசம். இன்னொன்று என்னென்னா நம்ம கிட்ட மற்றவங்களுக்கு என்ன இருக்கணும்? ஒரு விசுவாசம் இருக்கணும். இவளை நம்ம நம்பலாம். இப்போ யோசேப்பு கிட்ட அந்த அதிகாரி என்ன பண்ணாங்க? அந்த இது நேற்று நம்ம பார்த்தோம்ல கதையில் என்ன பண்ணாங்க? அந்த தானியங்கள் எல்லாத்தையும் கிடங்குல வச்சு அது விற்கிறது எடுக்கிறதுக்கு அந்த அதிகாரியாக யார் போட்டாங்க? அந்த
அந்த இது ராஜாக்கு அடுத்த இடத்துல அந்த ராஜா என்ன பண்ணுறாரு, யோசேப்பை ஒரு அதிகாரியாக ஆக்குறாரு. அந்த எல்லாத்துக்கும் பொறுப்பை தர்றாரு இல்லையா. அப்போ காசெல்லாம் நிறைய அவர் கையில் இருக்கும். ஆனால் ராஜாக்கு இவர் மேலே என்ன இருந்தது, ஒரு விசுவாசம் இருந்தது. ஏன்னா யோசேப்பு கிட்ட என்ன இருந்தது, ஒரு உண்மை இருந்தது. சரி, அந்த விசுவாசத்துக்கு அவன் எப்படி இருந்தா, பாத்திரமா இருந்தா. நம்ம எப்படி இருக்கணுமா, ஒரு சின்ன காரியத்துலையும் எப்படி இருக்கணும், உண்மையாக இருக்கணும். இப்போ வந்து சப்போஸ் இப்போ நம்மளோட அம்மா வந்து இப்போ நிறைய லட்டு பண்ணி வச்சுருக்காங்க, சரியா. நிறைய லட்டு பண்ணிவிட்டு இதை நீ எடுக்காத, நான் வெளியே போயிட்டு வந்துடுறேன், இதை அக்காவுக்கு அனுப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. இப்போ நான் என்ன நினைக்கிறேன், அதில் நிறைய இருக்குது, ஒன்று மட்டும் எடுத்துடலாம் அப்படின்னா அது என்னது, தப்பா ரைட்டா? தப்பு இல்லையா. அப்போ என்கிட்ட என்ன இல்லை, உண்மை இல்லை. நான் தப்பு பண்ணால் அது யாருக்கு தெரியும், ஏசப்பாவுக்கு தெரியும், எனக்கும் தெரியும் இல்லையா. அப்போ நம்ம அப்படி பண்ணக்கூடாது. நம்ம என்ன பண்ணணும், அப்படி ஒரு காரியம் வர்றப்போ ஏசப்பா நான் உண்மையாக இருக்கேன், எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லணும். ஓகே. அதுக்கு அடுத்தது என்னது, இந்த பூ இந்த மொட்டுக்குள்ளே என்ன இருக்குது, இந்த பூ இருக்குது. இந்த பூ எப்படி இருக்கும், பூ தொட்டு பார்த்துருக்கீங்களா, எப்படி இருக்கும், ரொம்ப சாஃப்டாக இருக்கும் இல்லையா. அது எது குறிக்குது, சாந்தம். சாந்தம். நம்ம எல்லார்ட்டையும் எப்படி இருக்கணுமா, எடுத்தெறிஞ்சு பேசக்கூடாது, திட்டக்கூடாது, சண்டை போடக்கூடாது. நம்ம எப்படி இருக்கணும், சாந்தமாக இருக்கணும், அமைதியாக இருக்கணும். ஓகே. அதுக்கப்புறமா என்னது, அதுக்கப்புறம் பூ வந்தாச்சு. பூக்கு அப்புறம் என்ன வரும், பழம் வரும் இல்லையா. அதுக்கப்புறம் என்ன வருது, பழம். இந்த பழம் வந்து பார்த்தா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும்ல. நம்ம மரத்தில் ஒரு பழம் இருந்ததுன்னா எப்படி இருக்கும், அது எப்படி பறித்து உடனே அது ஃபஸ்ட்டு பழம் வந்த உடனே நம்மளுக்கு ஆசையாக இருக்கும்ல, அது பறித்து சாப்பிட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும்ல. ஃபஸ்ட்டு ஒரு மரத்தில் பழம் வந்த உடனே. அப்புறம் பழம் வேறு யாரெல்லாம் வந்து சாப்பிடுவா, அணில் வந்து சாப்பிடும், கிளி வந்து சாப்பிடும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும்ல. நம்மளுக்கு பசிக்கிறப்போ பழம் சாப்பிட்டா சந்தோஷமாக இருக்கும்ல. இந்த பழம் எதை குறிக்குது, இச்சை அடக்கம். இந்த பழம் எதை குறிக்குது, இச்சை அடக்கம். இச்சை அடக்கம்னா என்னது, இச்சை அடக்கம்னா என்னது, நம்மளுக்கு தப்பு செய்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு வருது. இப்போ அந்த லட்டுவை திருடணுன்ட்டு இருக்குது, ஆசையாக இருக்குது சாப்பிட்றதுக்கு. ஆனால் என்ன பண்ணணும், அப்படி செய்யாமல் நம்ம என்ன பண்ணுறோம், அதை அடக்கிக்கிறோம். அது என்னது, இச்சை அடக்கம். சரி, இச்சை அடக்கம். அதுக்கு இப்போ வந்து சாம் அங்கிள் சொன்னாங்க, அவங்க வீட்டில் வந்து ஒரு கொய்யா மரம் இருக்குமா. அந்த கொய்யா மரத்தில் பழம், நல்ல டேஸ்டான பழம் வரும். ஆனால் அந்த பழம் வந்து என்ன ஆகும், அது நல்லா ஃபுல்லாக இது பழுக்கிறதுக்கு முன்னாடியே பறித்து சாப்பிட்றணும். அதுக்கு முன்னாடி அதுக்கு நல்ல பழுக்க விட்டுட்டா மரத்தில், அதை கட் பண்ணால் உள்ளே என்ன இருக்கும், நிறைய குட்டி குட்டியாக புழு இருக்கும். அப்போ அதை என்ன பண்ண முடியாது, நம்ம சாப்பிடவே முடியாது. வெளியே பார்த்தா எப்படி இருக்கும், ரொம்ப அழகாக இருக்கும். அப்போ நம்ம வாழ்க்கையில் இந்த இச்சடக்கம் இல்லைன்னா அந்த பழத்தை மாதிரி தான் இருப்போம். எப்படின்னா வெளியே பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது, ஒன்றுமே தெரியல, அழகாக தான் இருக்குது. ஆனால் உள்ளுக்கு என்னது, புழுவாக இருக்குது, நம்மளால் சாப்பிட முடியாது. அப்போது யாருக்குமே அது ஒரு பிரயோஜனம் இல்லாமல் போயிடும். அதனால் இந்த இச்சடக்கம் என்னது, நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். இப்போ நம்ம இந்த வேர்லேருந்து நம்ம என்ன பார்த்தோம், வேர்லேருந்து ஆவியின் கனிகள். இன்றைக்கி நம்ம 3 பார்த்தோம். என்னென்ன 3 பார்த்தோம் இன்றைக்கி, ஆவியின் கனி, விசுவாசம், சாந்தம், இச்சை அடக்கம். இப்போ வேர்லேருந்து வருது இல்லையா, வேர்லேருந்து சொல்லுங்க பார்க்கலாம், 9 கனியும் சொல்லுங்க. அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சை அடக்கம். இப்போ இந்த ஒரு பழத்தில் என்ன இருக்குது தெரியுமா, இப்போ ஒரு வேர் வந்து மண்ணுக்குள்ளே இருந்து என்ன பண்ணும், சத்தெல்லாம் உறிஞ்சி தண்டு வழியாக வந்து இலையில வந்து மொட்டில் வந்து பூவில் வந்து பழத்துக்குள்ளே எல்லா சத்தம் இருக்கும் தானே. எல்லா அந்த மண்ணில் இருக்கிற அத்தனை சத்தையும் உறிஞ்சி அந்த எல்லா சத்தமும் இதில் இருக்குது, பழத்தில் இருக்குல்ல. அதே மாதிரி இப்போ நம்ம கர்த்தருடைய பிள்ளைங்களாக வாழ்ந்து ஏசப்பாக்கு கீழ்ப்படிஞ்சு ஒவ்வொரு காரியத்திலும் நம்ம சின்ன விஷயத்துலையும் கீழ்ப்படிஞ்சு வளர்றப்போ நம்ம எப்படி இருப்போமா, இந்த ஒரு பழத்தில் என்ன இருக்குது பாரு. இந்த ஒரு பழத்தில் என்னதெல்லாம் இருக்கும், 9 ஆவியின் கனியும் இருக்கும். என்னதெல்லாம் இருக்குது, எல்லாமே இந்த ஒரு பழத்தில் எல்லாமே இருக்கும். அன்பு இருக்கும், நம்ம வாழ்க்கையில் என்ன இருக்கும், நம்ம ஏசப்பாக்கு கீழ்ப்படிஞ்சு வளர்றப்போ நம்ம வாழ்க்கையில் அன்பு இருக்கும், சந்தோஷம் இருக்கும், சமாதானம், ஆவியின் கனி 9 நம்ம வாழ்க்கையில் இருக்கும். ஒரு மரம் கனி கொடுக்குறப்போ எல்லாருக்கும் ஆசையாக இருந்து பிரயோஜனமாக இருக்கிற மாதிரி நம்ம எப்படி இருப்போமா, எல்லாருமே நாடி வருவாங்க இல்லையா. ஒரு மரம் நல்ல செழிப்பாக, இந்த மரத்தை பார்த்தீங்களா, இந்த மரம் எப்படி இருக்குது,
நல்ல தண்ணி விட்டு நல்ல நிலத்தில் போட்டு டெய்லி அதை கொத்தி தண்ணி போட்டு நல்லா வளர்ந்து நல்லா அதில் பூ இருக்குது, காய் இருக்குது, பழம் இருக்குது. இப்படிப்பட்ட மரத்தை பார்த்தா எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, ஆசையாக போவாங்க இல்லையா? அது எல்லாருக்கும் பிரயோஜனமாக இருக்குது இல்லையா? ஆனால் சப்போஸ் தண்ணியே ஊற்றலைன்னா இந்த மரம் எப்படி இருக்குது? இது என்னன்னா தண்ணி உயிர் இருக்குது, ஆனால் யாருக்குமே பிரயோஜனம் இல்லை. உயிர் இருக்குது இதுக்கு, ஏன் இது பிரயோஜனமாக இல்லைன்னா என்னைக்காவது ஒரு நாள் ஞாபகம் வர்றப்போ தண்ணி ஊற்றுறது, 10 நாள் அப்படியே விட்டுடுறது, அப்புறம் திரும்ப இன்னொரு நாள் தண்ணி ஊற்றுறது. அப்போ என்ன இருக்கும், உயிரோடு இருக்கும், ஆனால் என்ன இல்லாது வளர்ந்து அதில் ஒரு கனி தரக்கூடிய வாய்ப்பே இல்லை. இப்போ நம்மளும் எசப்பா பிள்ளைங்களா இருக்கிறப்போ நம்ம என்ன பண்ணணும், என்னைக்காவது ஒரு நாள் ஜெபம் பண்ணிட்டு, என்னைக்காவது ஒரு நாள் நம்ம சர்ச் போயிட்டு, எப்போமாவது நம்ம பைபிள் வாசிச்சுட்டு அப்படி இருந்தால் இந்த மரத்தை மாதிரி தான் இருப்போம். இப்படி இருக்க ஆசையா உங்களுக்கு? இப்படி இருக்க ஆசையா? அந்த மாதிரி. அப்போ என்ன பண்ணணும், நம்ம டெய்லி ஜீசஸ்ட்ட ஏசப்பாட்ட டெய்லி ப்ரேயர் பண்ணணும். இங்கே சொல்லி கொடுக்குற வசனங்கள் எல்லாம் டெய்லி படிக்கணும். அப்புறம் என்ன பண்ணணும், ஒவ்வொரு சின்ன காரியத்துலையும் நம்ம ஒரு சின்ன காரியத்தில் கூட இப்போ ஆண்டி என்ன பண்ணுவேன் தெரியுமா, ரட்சிக்கப்பட்ட புதுசில் ஆண்டிக்கு நிறைய பைபிள் தெரியாது. ஆண்டி என்ன பண்ணேன் ஒரு நாள், இந்த ஆண்டிக்கு செடி வைக்கிறதுக்கு ரொம்ப இஷ்டம். அப்போது கடையில் போயிட்டு செடி வாங்கினா ஒரு செடிக்கு 100 ரூபா. ஒருத்தர் வீட்டில் வந்து ஒரு மரம் இருந்தது, அந்த மரத்தை என்ன பண்ணால் ஒரு துண்டு மட்டும் வெட்டி எடுத்துகிட்டு வச்சா அது வேர் வந்துடும். ரோஸ் எல்லாம் அப்படித்தானே, ரோஸில் ஒரு கட்டிங் மட்டும் வச்சுட்டா என்ன வந்துடும், செடி வந்துடும் இல்லையா? அப்போ அந்த மரத்தில் வந்து ஆண்டி என்ன பண்ணு, ஒரு துண்டை மட்டும் ஆனாலும் பயந்து தான், அது இன்னொருத்தரோட வீட்டில் இருக்கிற மரம். நான் என்ன பண்ணுறேன், அங்கேயும் எங்கேயும் பார்த்துட்டு ஒரு துண்டை வெட்டிட்டு எடுத்துகிட்டு வீட்டில் போய் நட்டு வச்சுட்டேன். ஆனால் அப்போ தான் ஏசப்பாக்குள்ளே வந்திருக்கிறேன். அப்போ எனக்கு வந்து உள்ள ஒரு சமாதானமே இல்லை. அப்போ ஆண்டவர் வந்து என் கூட பேச ஆரம்பிச்சிட்டாரு. அப்போ நான் ஆண்டவர்கிட்ட சொன்னேன், ஆண்டவரே ஒரு பெரிய மரத்தில் நான் அந்த அவங்களுக்கு ஒன்றும் கஷ்டம் இல்லையே, ஒரு சின்ன துண்டு தான் ஆண்டவரே வெட்டி எடுத்தேன், அதில் என்ன இருக்குது? அப்போ ஏசப்பா சொன்னார், இல்லை சின்ன துண்டுனா கூட திருடு தான். நான் என்ன பண்ணியிருக்கணும், அந்த வீட்டில் அவங்க கிட்ட தட்டி நான் எடுக்கவா, நீங்கள் தர்றீங்களா அப்படி கேட்டுட்டு நான் என்ன பண்ணியிருக்கணும், அதை எடுத்திருக்கணும் இல்லையா? ஆனால் நம்ம இந்த மாதிரி இப்படி சின்ன சின்ன காரியங்களில் கூட நம்ம என்ன பண்ணணும், ஏசப்பா கிட்ட உண்மையாக இருந்து நம்ம வளர்கிறப்போ அப்பா அம்மாவுக்கு கீழ்ப்படிஞ்சு கரெக்டாக பாடங்களை படித்து பொய் சொல்லாமல் நம்ம திருட்டுத்தனம் பண்ணாமல் நம்ம ஏன்னா ஏசப்பா கவனிக்கிறதுனால நம்ம அப்படி வளர்கிறப்போ நம்மளும் இந்த மரத்தை மாதிரி ஏசப்பாக்கு இது நம்மளுக்கு கனி கொடுக்குற மாதிரி நம்ம ஏசப்பாக்கு என்ன பண்ண முடியும், நிறைய கனி கொடுக்க முடியும். எல்லாரும் நம்மளை பார்த்து என்ன சொல்லுவாங்க, இவன் நல்ல பையன், இவனுக்குள்ள யார் இருக்கிறா, ஏசப்பா இருக்காரு. யோசேப்பை பார்த்து எல்லாருக்கும் பிடிக்குது இல்லை? யோசேப்பை பார்த்துட்டு எல்லாரும் என்ன சொல்கிறாங்க, இவருக்குள்ள யார் இருக்கிறா, ஏசப்பா இருக்கிறாரு, அதனால தான் இவர் என்ன செஞ்சாலும் என்ன ஆகுது, ஆசீர்வாதமாக இருக்குது, இவர் எல்லார்கிட்டும் கைண்டாக இருக்காரு. அந்த மாதிரி நம்மளை பார்த்து நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, ஜீசஸ்குள்ளே வருவாங்க. சரியா, நீங்கள் அப்படி இருப்பீங்களா? சரி, அடுத்தது ஸ்கிட் பார்க்கலாம். ஆவின் கனியோ 9, அன்பு, சந்தோஷம், சமாதானமாம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணமும், விசுவாசமும், சாந்தம், இச்சை, அடக்கமாம், கலாத்தியர் 5 உள்ளதாம், 22, 23 வசனங்களிலே உள்ளதாம். கத்திரிக்காய் கடையில கத்திரிக்காய் வாங்கலாம், கம்ப்யூட்டர் கடையில கம்ப்யூட்டர் வாங்கலாம், கத்திரிக்காய் கடையில கத்திரிக்காய் வாங்கலாம், கம்ப்யூட்டர் கடையில கம்ப்யூட்டர் வாங்கலாம். சமாதானம் வாங்க முடியுமா, ஏ தம்பி தங்க சமாதானம் வாங்க முடியுமா, சமாதானம் வாங்க முடியுமா, ஏ தம்பி தங்க சமாதானம் வாங்க முடியுமா? சமாதானம் இல்லாத இந்த உலகிலே சமாதானம் தருபவர் இயேசு ஒருவரே. சமாதானம் இல்லாத இந்த உலகிலே சமாதானம் தருபவர் இயேசு ஒருவரே, நம் இயேசு ஒருவரே, நம் இயேசு ஒருவரே. அம்மா அம்மா என்ன ஏஞ்சல்? அம்மா, டியூஷனுக்கு நோட் புக் இருக்குல்ல, ஆமா, அதுக்கு ஒரு 30 rupees கொடுங்க. சரி இந்தா. பரவாயில்ல, எப்படியோ கறந்துட்டோம் அம்மா கிட்டேருந்து ஒரு 30 ரூபா.
ஃப்ரெண்ட்ஸோட இன்னைக்கு ஜாலியாக வெளியே சுற்றலாம். ஏஞ்சல், ஐயோ வந்துட்டா. ஏஞ்சல் என்ன? எங்க போற? டியூஷன் நோட் வாங்குறதுக்காக போயிட்டு இருக்கேன். டியூஷன் நோட் வாங்குறதுக்கா போற நீ? ஆமா. போய் சொல்லாத. ஆமான்றல, எனக்கு எப்பவுமே எடக்கு முடக்காவே பேசிட்டு இரு. நிஜமா? ஆமா. டியூஷனுக்கு தான் போற? ஆமா. எனக்கு தெரியும், நீ பார்க்குக்கு தானே போற. உனக்கு எப்படி தெரியும்? எனக்கு எல்லாம் தெரியும் ஏஞ்சல். அந்த ரெபேக்கா ஜாய்ஸோட இங்க 3 பேர் சேர்ந்து பார்க்குக்கு தானே போறீங்க. அதுக்கு தானே அம்மா கிட்ட போய் சொல்லி காசு வாங்கின நீ. தயவு செய்து சிரிக்காத, என்னால பார்க்க முடியல. ஆமா ஆமா, சரி சரி, நீ டைம் ஆச்சு, அவங்க வெயிட் பண்ணுவாங்க, நான் போறேன். ஏஞ்சல் இப்படி தப்புக்கு மேல தப்பு பண்ணிட்டே இருக்க. உனக்கு என்ன வந்தது? எப்ப பார்த்தாலும் அட்வைஸ் பண்ணிட்டு என்னம்மா பண்ணு போ. பா, எப்படியோ கஷ்டப்பட்டு எக்ஸாம் எழுதி முடிச்சாச்சு. இனிமேல் லீவு தான், ஜாலியாக செலிப்ரேட் பண்ணலாம். சே, நீ அம்மா சரி வா, நம்ம போய் ஏஞ்சலை பார்த்துட்டு வரலாம். அவளும் என்ன பண்ணுறான்னு பார்ப்போம். அப்பா. ஏய் ஏஞ்சல். ஜாய்ஸ், ஹாய் பெக்கி, ஹவ் ஆர் யூ? ஃபைன். ஏய் எப்படி இருக்க? செம்மையா இருக்கு. நல்லா இருக்கியா? ஏண்டி போர் அடிக்குதுடி. உங்களுக்கு லைஃப் எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? சூப்பரா போகுது. உண்மையாவாடி? எங்கெல்லாம் போனீங்க? நான் கொடைக்கானல், ஊட்டிக்கெல்லாம் இப்பதாண்டி போயிட்டு வந்தேன். ஐஸ்லாண்ட் போனேனே, கிஷ்கிந்தா போனேன். பாரியா செம்ம. சரி, ஆமா நீ எங்க போன? ஐயோ உனக்கு தெரியாதா? எங்க அக்கா ஒண்ணு இருக்காளே. ஆமா. அவ ஒரு தண்டம். அவ கூட சேர்ந்து பார்க்குக்கு போனேன்டி. அதுவும் நம்ம லோக்கல் பார்க்குடி. இங்க இருக்க லோக்கல் பார்க்கா? பஞ்சு மிட்டாயும் பாப்கார்னும் தின்னதுதான் மிச்சம். சரி விடு விடு, கவலைப்படாத, நாங்க வந்துட்டோம்ல, இனிமே சூப்பரா என்ஜாய் பண்ணிடலாம். ஹே பெக்கி, அது என்ன சூப்பர் பேக் வச்சிருக்க? நல்லா இருக்கா? செம்மையா இருக்கு பெக்கி. எங்க இருந்து வாங்குன? நம்ம ஸ்கூல் பக்கத்துல ஒரு கிரேஸ்னு ஒரு ஷாப் இருக்கு, அந்த ஷாப்ல வாங்கினேன். எவ்வளோ ஆஃபர் போட்டிருக்காங்க? 350 ருபீஸ்க்கு 200 தராங்க. செம்மப்பா, 300 பேக் 250க்கு தராங்க. செம்ம. சரி சரி, நான் நெக்ஸ்ட் வீக் போய் இந்த பேக் வாங்கிக்கிறேன். நெக்ஸ்ட் வீக்கா? இன்னைக்கும் நாளைக்கு மட்டும் தான் ஆஃபர் இருக்கு. என்னது இன்னைக்கும் நாளைக்குமா? ஆமா, இந்த 2 நாள் மட்டும் தான் ஆஃபர் இருக்கு. சரி சரி, நான் பாக்குறேன் வாங்குறதுக்கு. ஓகே பை. சரி பை ஏஞ்சல். பை ஏஞ்சல், வீட்ல டைம் ஆயிடுச்சு. ஓகே டி, பை ஓகே டி, பை பை. பை. நாளைக்கு மீட் பண்ணலாம். ஓகே ஓகே. ச்சே, இப்போ வேற பெக்கி செம்ம பேக் வச்சிருக்கா. அது வாங்கணும். ஈஸ்ல நம்ம எப்படி இருந்தாலும் அது வாங்கியே ஆகணும். ஆனா எப்படி வாங்குறது? பாக்கெட் மணி அடுத்த வாரம் தான் வரும். ஏஞ்சல், ஒரு 2 நாள். ஏஞ்சல், ஐயோ டியூப் லைட் வந்துருச்சு. என்ன தனி நின்னு புலம்பிட்டு இருக்க? பெண்ணா உனக்கு எதுக்கு வந்திருக்க? என்ன புலம்பிட்டு இருக்கேன்னு கேட்டேனா? அதுவா, நம்ம பெக்கி இருக்கால. நம்ம பெக்கி இல்ல, உன் ஃப்ரெண்டு பெக்கி. சரி விடு. சொல்லு. பெக்கியும் ஜாய்ஸி இப்போ வந்துட்டு போனாங்க. நினைச்சேன். அப்புறம் பெக்கி கிட்ட சூப்பரா ஒரு பேக் இருந்தது. அப்படியா? செம்மையா கிளாஸா இருந்தது தெரியுமா? அது உனக்கு வேணுமா? அதானே நினைச்சேன், யாராவது ஒன்று வச்சிருந்தா போதுமே, உடனே அதை வாங்கிடணும். ஆமா வின்சி. சரி போய் வாங்க வேண்டியதானே? ஐயே, உனக்கு இன்னொன்னு தெரியாதா? அம்மா பாக்கெட் மணி நம்மளுக்கு எப்ப தருவாங்க? எங்க வாங்க அந்த பேக்? கிரேஸ் ஷாப்ல இருந்து, நம்ம ஸ்கூல் பக்கத்துல இருக்குல்ல. ஓ, அந்த நியூ ஷாப்பா? ஆமாப்பா, 350 பேக் 200 ஆஃபருக்கு கொடுக்குறாங்க. அப்படியா? அதுவும் இன்னைக்கு நாளைக்கு மட்டும் தானா? இப்போ உன்கிட்ட காசு இல்லையா? ஆமா வின்சி, எல்லாத்தையும் காலி பண்ணிட்டேன். சரி விடு ஏஞ்சல், நம்ம அப்புறமேட்டுக்கு வாங்கிக்கலாம், பரவாயில்ல. உங்ககிட்ட போய் சொன்ன பாரு. எப்ப பார்த்தாலும் நான் திட்டிக்கிட்டே இரு, இதான் உனக்கு வேலையாவே போச்சு. சும்மா வந்து கேட்டு புட்டு கடுப்பேத்திட்டு போகுது இந்த பொண்ணு. இப்போ என்ன பண்ண? வாவ், ஐடியா. அம்மாவோட பர்ஸ். அந்த வின்சி டியூப் லைட் வருதான்னு பார்ப்போம். அம்மா வரல. சரி, காசு எடுத்தாச்சு. சரி, நம்ம டியூஷனுக்கு போயிட்டு வரலாம்.
பர்ஸ் எங்கே வச்சேன்? இங்கே தானே வச்சுருந்தேன். இபி பில் வேறு கட்டணுமே. இங்கே இருக்கு. ஒன் 2 3 4 200 ருபீஸ் கம்மியாக இருக்கே. கரெக்டாக தானே வச்சுருந்தேன். எங்கே போயிருக்கோம்? இங்கெல்லாம் தேடி பார்க்கலாமா? ஐயோ காணுமே. வின்சி, வின்சி. என்னம்மா என்னாச்சு? வின்சி, என் பர்ஸில் 800 ருபீஸ் வச்சுருந்தேன் இபி பில் கட்டலான்ட்டு. சரி. ஆனால் இப்போ 200 ருபீஸ் அதில் கம்மியாக இருக்கு. நீ எதுனா எடுத்தியா? இல்லைம்மா, நான் பார்க்கவே இல்லையே. எல்லா இடத்தையும் நல்லா தேடி பார்த்தீங்களா? ஷெல்ஃப்லலாம் பார்த்துட்டேம்மா. இல்லையே. நல்லா தேடி பாருங்கம்மா, கப்பர்லாம் தேடி பாருங்கம்மா. எல்லா இடத்துலையும் தேடி பார்த்துட்டேன் வின்சி. நான் பார்க்கலம்மா. சரி இரு, ஏஞ்சலை கேட்டு பார்ப்போம். ஏஞ்சல், என் பர்ஸில் 800 ருபீஸ் வச்சிருந்தேன் இபி பில் கட்டுறதுக்கு. உங்களுக்கு வேற வேலையே ஏய், நான் முதல் சொல்லி முடிச்சிடறேன். இங்க பாருங்க, நீங்க பீரோல ஏதாவது சந்து பொந்து ஒன்னு இருக்குல்ல, சீக்கிரம் என்ன முதல் சொல்ல விடு ஏஞ்சல். சரி சொல்லுங்க. அதுல 200 ருபீஸ் கம்மியா இருக்கு. நீ என்ன எடுத்தியா? அதானே நான் கேக்குறேன், உங்களுக்கு என்ன வேற வேலை இல்லையா? ஏஞ்சல், நீ ரொம்ப வாயாடுற ஏஞ்சல். ஏதோ நான் எடுத்த மாதிரி பேசுறீங்க. நீ எடுத்த மாதிரி தான் தெரியுது. போங்க, எனக்கு தெரியாது. சரி பாத்துக்கறேன். தேடுங்க. ஏஞ்சல். ஐயோ, இந்த பொண்ணு வேற என்னம்மா? ஏன் இப்படி தேவலாம் டென்ஷன் ஆகி கத்துற நீ? உனக்கு எங்க வலிக்குது? அம்மா கிட்ட எப்படி பேசணும் தெரியாதா உனக்கு? இப்போ உன்கிட்ட பேசி எனக்கு டைம் ஆகுது. நான் போய் படிக்கிறேன். கொஞ்சம் நில்லுங்க. அம்மா பர்ஸ்ல 200 ருபீஸ் காணோமா? ஆமா தெரியும். 200 ருபீஸ் காணோமா ஏஞ்சல்? இப்போ என்ன சொல்ல வர? நான் தான் அம்மா பர்ஸ்ல இருந்து அப்படியே எடுத்து 200 எடுத்த மாதிரி பேசுறேன். நீ அப்படி சொல்லல. 200 ருபீஸ் காணோம் ஏஞ்சல். அப்புறம் இஷ்டம். ஓஹோ, அப்ப நான் என்னதான் நீ சொல்ல வர? நான் தான் சொல்லவே இல்ல. ச்சே, இந்த பொண்ணு என்ன இப்படியே பண்ணிட்டு இருக்கு. போ, நான் உண்மையாவே டியூஷன் போக போறேன். ஸோ போட்ட பிளான் எல்லாம் சொதப்பிருச்சு. யார் எடுத்தானே தெரியல. அவங்க மட்டும் கையில் கிடச்சாங்க. ஐயோ, பேக் வாங்கணும்னு நினச்சேன், ஆனால் எல்லாமே போயிடுச்சு. ஐயோ, நான் இப்போ என்ன பண்ண? என்னடா சைலண்டா இருக்காங்க மேடம் இன்னைக்கு? ஹலோ ஏஞ்சல், என்னாச்சு? என்னாச்சு? என்ன பிரச்சனை உனக்கு? உங்ககிட்ட சொல்லாமா வேணாமான்னு இருக்கு. பரவாயில்ல சொல்லு. ஒன்றும் இல்லை. நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன் வின்சி. என்ன தப்பு? அம்மா பேக்ல எலக்ட்ரிசிட்டி பில் இதுக்கு காசு வச்சிருந்தாங்கல்ல, ஆமா, அது காணாம போயிடுச்சுல. நீ தானே எடுத்த? ஆமா வின்சி, அந்த பெக்கி எடுத்துட்டு வந்தால ஒரு பேக். ஆமா, அது வாங்கணும்னு ஒரு பெரிய மலைக்கோட்டை ஆசையை கட்டி வச்சிருந்தேன் வின்சி. சரி வாங்கிட்டியா? அதான் எடுத்தல. எடுத்தேன். நானும் திருடினேன். என்னோடது இன்னொரு பொண்ணு திருடிட்டு போயிட்டா. ஐயோ, 200 ருபீஸ் தொலைச்சிட்டியா? ஆமா, நானா தொலைக்கல, யாரோ எடுத்துட்டாங்க. நீ எடுத்த, உன்கிட்ட யாரோ எடுத்துட்டு போயிட்டாங்க. அவ்வளவுதான் போச்சு. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. எனக்கு என்ன தெரியுமா ஒரு கஷ்டம்? காசு திருட்டு போனது கூட எனக்கு இப்ப கஷ்டம் இல்ல. அம்மா போய் அம்மாவோட பர்ஸ்ல இருந்து 200 திருடிட்டேன். அது எவ்வளவு கேவலமான ஒரு விஷயம் தெரியுமா வின்சி? சே, நான் இப்படி பண்ணிட்டேன். மனசு ரொம்ப எனக்கு கஷ்டமா இருக்கு வின்சி. இதை நீ செய்யறதுக்கு முன்னாடியே யோசித்துருக்கணும் ஏஞ்சல். நீ தப்புக்கு மேல தப்பு செஞ்சுட்டு இருக்க. அன்னைக்கு என்னன்னா அம்மா கிட்ட வந்து பொய் சொல்லி காசு வாங்குற. நான் டியூஷன் போறேன்னு சொல்லிட்டு பார்க்குக்கு போனேன். இன்னைக்கு என்னன்னா அம்மா பர்ஸ்லயே கை வச்சிட்டேன். 200 ருபீஸ் தொலைச்சிடுச்சு, எடுத்துட்டேன். அதையும் தொலைச்சிட்டேன் நீ. இப்ப ஆரம்பத்துல சின்ன சின்ன தப்பு தான் பண்ணிட்டு இருந்த வின்சி. இப்ப பாரு எவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருக்க. ஆமா வின்சி, எனக்கு இதுக்கு சமாதானமே கிடைக்க மாட்டேங்குது இப்படி பண்றதுனால. அது மட்டும் இல்ல, மனசெல்லாம் ரொம்ப பாரமா இருக்கு. என்னை யாருமே மன்னிக்க மாட்டாங்க நான் பண்ணதுக்கு. நீ பண்ண தப்பெல்லாம் மன்னிக்கிறதுக்கு ஒரே ஒருத்தர் இருக்காரு. உண்மையாவா வின்சி? ஆமா, கண்டிப்பா. ஏசப்பால மட்டும்தான் நீ பண்ண தப்பெல்லாம் மன்னிக்க முடியும். உண்மையாவே வா? ஆமா. நீ பண்ணது தப்புன்னு முதல்ல உணர்ந்துட்டியா ஏஞ்சல்? உணர்ந்துட்டேன் வின்சி. அப்படி வா, நம்ம 2 பேரும் முட்டி போட்டு ஜாம் பண்ணலாம். ஏசப்பா நீ பண்ண தப்பெல்லாம் மன்னிச்சிருவாங்க.
ஆண்டவரே லார்ட், இன்னைக்கு நான் எங்கள் மம்மியோட பர்ஸ்லேருந்து காசு திருடிட்டேன் லார்ட் ஜீசஸ். ஆண்டவரே, நான் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன். என்னை ப்ளீஸ் என்னை மன்னிச்சிடுங்க. நான் ஆரம்பத்தில் நிறைய தப்பு பண்ணேன், அதுக்கும் நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்குறேன். ப்ளீஸ் லார்ட், இனிமேட்டு நான் தப்பே பண்ண மாட்டேன். இனிமேட்டு குட் கேர்ளாக இருப்பேன். இன் ஜீசஸ் நேம் ஐ ப்ரே ஆமென். அப்பா முடிச்சிட்டியா? இப்ப எப்படி இருக்கு உன் மனசு? சந்தோஷமா இருக்கு. எனக்குள்ள ஒரு சமாதானம் வந்துச்சு வின்சி. பாரம் எல்லாம் போயிடுச்சா? எல்லாமே போயிடுச்சு வின்சி. நான் இப்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கேன். சூப்பர். ஆனா நீ இன்னும் ஒரே ஒரு காரியம் பண்ணும் ஏஞ்சல். என்ன வின்சி? அம்மா கிட்ட போய் அம்மா கிட்ட ஒரே ஒரு சின்ன சாரி சொல்லிடுறியா? ஏஞ்சல், அம்மா வராங்க. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க ரெண்டு பேரும் இங்க? அதுவும் ஒண்ணா நின்னுட்டு இருக்கீங்க? சும்மா பேசிட்டு இருக்கோமா? சரி சரி, நான் மார்க்கெட் போயிருந்தேனா, அங்க இருந்து உனக்காக ஒன்னு வாங்கிட்டு வந்திருக்கேன். என்ன வாங்கிட்டு வந்திருக்கீங்க? என்னன்னு சொல்லு பாப்போம். கிளிப்பா? இல்ல. அப்போ ட்ரெஸ்? இல்லையே. வின்சி நீ சொல்லு. சாக்லேட்? இல்ல. ஐஸ்கிரீம்? இல்ல, நானே சொல்றேன். டன்டடாய். ஆசைப்பட்ட பேக். ஆமா. வின்சி பாரு, சூப்பரா இருக்கு. என்னோட ஃபேவரட். நல்லா இருக்கா? செம்மையா இருக்கு. இங்க பாரு எவ்வளவு. ஹலோ நல்லா இருக்கான்னு கேட்டேன். சூப்பரா இருக்குமா? எதுக்கு அப்படி ஒரு ரியாக்ஷன்? எனக்கு தானே வாங்கிட்டு வந்தீங்க. உனக்கு தான் ஏஞ்சல், உனக்கு தானே பேக்னா ரொம்ப பிடிக்கும். சரி வேண்டாவா, கொடுத்துரு. அப்படிலாம் சொல்ல மாட்டேன். சரி சரி, உங்க ஸ்கூல் பக்கத்துல ஒரு ஷாப் இருந்துச்சா, அங்க 350 பேக் வந்து 200 ரூபீஸ்க்கு ஆஃபர் போட்டிருந்தாங்க. சரி உனக்கு தான் ரொம்ப பிடிக்குமேன்னு வாங்கிட்டு வந்தேன். இந்த பேக்கை வாங்குறதுக்கு தான் அவ நிறைய வேலை பண்ணா. என்ன வேலை பண்ண? அதெல்லாம் உங்ககிட்ட தனியா சொல்லுவா. என்னன்னு கொஞ்சம் கேளுங்களேன். என்னாச்சு ஏஞ்சல், என்ன வேலை பண்ண? அம்மா, நான் ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டேன். என்ன தப்பு பண்ணீங்க? அம்மா, என் ஃப்ரெண்டு பெக்கி கூட இந்த மாதிரி பேக் தான் சூப்பராக வச்சுருந்தாளா. சரி, அது வாங்கணும்னு சொல்லிட்டு உங்கள் பர்ஸ்லேருந்து 200 திருடிட்டேன். நீயா? நான் அன்னைக்கு கேட்கும் போது அப்படியே கத்தி கத்தி பேசினேன். ஆமாம்மா, அது நான் போய் சொல்லிட்டேன். ஏன் ஏஞ்சல் இப்படி பண்ண? அந்த பேக் மேலே இருந்த ஆசையால் நான் தப்பு பண்ணிட்டேன் மம்மி. ஐம் சாரி மம்மி, நான் இனிமேட்டு இதை தப்பு பண்ண மாட்டேன். சரி சரி, சாரி கேட்டுட்டதுனால விடுறேன். அடுத்த தடவை இந்த மாதிரி செஞ்சேன்னா அவ்வளோதான். சரியா? மம்மி, உங்களுக்கு இன்னொன்னு தெரியுமா? என்ன? வின்சி, உனக்கு தெரியும்ல நான் என்ன பண்ணேன்? என்ன தெரியும் அவளுக்கு? அம்மா, அவ முட்டி போட்டு ஏசப்பா கிட்ட மன்னிப்பு கேட்டாமா. அப்படியா? ஆமா மம்மி. நீயா பண்ண? நம்ம ஏஞ்சல் தான்மா. உங்களுக்கே ஆச்சரியமா இருக்குல்ல? ஆமா. சரி சரி, இனிமேட்டு அதெல்லாம் செய்யக்கூடாது. ஓகேவா? இனிமேட்டு நான் தப்பே பண்ண மாட்டேன். நான் நல்ல பொண்ணா இருப்பேன் மம்மி. தேங்க் யூ மம்மி. ஹாய் குட்டீஸ். ஹாய். ஸ்கிட் பிடிச்சிருந்ததா? என்ன கத்துக்கிட்டீங்க ஸ்கிட்ல இருந்து? எப்படி போய் சொல்லணும், எப்படி திருடணும் இல்ல, அப்படி தானே? என்ன பண்ணணும்? உங்ககிட்ட தான் கேக்குறேன். அப்படி பண்ணா நம்ம என்ன பண்ணணும்? ஏசப்பா கிட்ட ஜபம் பண்ணுமா? ஜபம் பண்ணி என்ன பண்ணும்? மன்னிப்பு கேட்கணும்ல. அப்பதான் நம்ம என்ன பண்ண முடியும்? ஏசப்பா கேட்ட கனிகளை கொடுக்க முடியும். நீங்க இன்னைக்கு என்ன வசனம் படிச்சீங்க? மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள். நம்ம மனம் திரும்ப விட்டா நம்மளால கனி கொடுக்க முடியுமா? கொடுக்க முடியுமா? முடியாதா? அப்ப நம்ம என்ன பண்ணணும்? என்ன பண்ணணும்? நம்ம செஞ்ச தப்பெல்லாம் யார்கிட்ட மன்னிப்பு கேட்கணும். அப்பதான் அவருக்காக நம்ம என்ன பண்ண முடியும்? கனி கொடுக்க முடியும். சரியா? இன்னைக்கு வந்து விக்டோரியா அக்கா நம்மளுக்காக வந்து கதை சொல்லுவாங்க. கதை கேட்கலாமா? யாருக்கெல்லாம் கதை பிடிக்கும்? எல்லாம் சவுண்டே கேட்கல, எல்லாம் தூங்குற மாதிரி இருக்கு. பிடிக்குமா பிடிக்காதா? ஓகே, சூப்பர். எல்லாருக்கும் ஸ்கிட் பிடிச்சிருந்துச்சா? இவ்வளோ பிடிச்சிருந்துச்சா? இவ்வளோ பிடிச்சிருந்துச்சா? அப்படியா? அக்கா நிறைய தப்பு மேலே தப்பு பண்ணாங்கல்ல. திருடினாங்க, பொய் சொன்னாங்க, அப்புறம் என்ன பண்ணாங்க? சின்ன தப்புலேருந்து ஆரம்பிச்சு திருடுற வரையும் போயிட்டாங்கல்ல. நம்மளும் ஒரு சிலவங்க அப்படிதானே இருக்கோம்.
ஏசப்பா கிட்ட மன்னிப்பு கேட்பீங்களா நீங்களாம்? கேட்பீங்களா? சரி, நேற்று கதையில் எது வரையும் பார்த்தோம் நம்ம? நேற்று கதையில் சீஃப் மினிஸ்டர் ஆனது வரையும் ஓகே. ஃபஸ்ட்டு நாள் கதையில் யோசேப்பு அண்ணா எப்படி இருந்தாங்க? அவங்க அப்பா அம்மாவுக்கு கீழ்ப்படிஞ்சாங்க. ஏசப்பா சொல்கிறதெல்லாம் கேட்டாங்க, அவங்க அப்பா அம்மா சொல்கிறதெல்லாம் கேட்டாங்க. கேட்டதுனால ஏசப்பா அவங்களுக்கு என்ன கொடுத்தாரு? அன்பு கொடுத்தாரு. அன்பில் இருந்ததுனால என்ன வந்துச்சு? அவங்களுக்கு சந்தோஷம் வந்துச்சு அவங்க வாழ்க்கையில். அவங்க அண்ணன் என்னதான் அவங்கள போட்டு திட்டினாலும் சரி, குழியில் தள்ளி விட்டாலும் சரி, அண்ணாக்குள்ள என்ன இருந்துச்சு? சந்தோஷம் இருந்துச்சு, சமாதானம் இருந்துச்சு. அண்ணா அவங்கள போட்டு அடிச்சாரா? இல்லை இல்லை, அண்ணா அவங்க கூட எப்படி இருந்தாரு? பாசமாக இருந்தாரு. அதுக்கப்புறம் என்னாச்சு? ஃபர்ஸ்ட் நாள் அவங்க அண்ணா எங்கே கூட்டிகிட்டு போய் அவங்கள வித்துட்டாங்க? வெளிநாட்டிலையா விட்டாங்க? எகிப்து தேசத்தில் என்ன பண்ணிட்டாங்க? எப்படி வித்தாங்க? எத்தனை காசுக்கு வித்தாங்க? 20 வெள்ளி காசுக்கு வித்துட்டாங்கல்ல. அப்படியும் அண்ணா என்ன பண்ணாரு? கோவமா இருந்தாரு அவங்க மேல? இல்ல இல்ல, அண்ணா எப்படி இருந்தாரு? பொறுமையா, நீடிய பொறுமையா இருந்ததுனால அவங்கள என்ன பண்ணாங்க? அதிகாரியா ஆக்குனாங்க. ஃபர்ஸ்ட் எங்க அண்ணா அதிகாரியா இருந்தாரு? அந்த சேனையின் தளபதி வீட்டுல அதிகாரியா இருந்தாரு. அதுக்கப்புறம் திருப்பி என்ன பண்ணாங்க? ஜெயில போட்டாங்க. அண்ணா பண்ணாத தப்புக்கு என்ன பண்ணிட்டாங்க? ஜெயில போட்டாங்க. அப்புறம் ஜெயிலையும் என்ன பண்ணிட்டாங்க? அண்ணாவை உயர்த்தி வச்சாங்க. எதனால உயர்த்தி வச்சாங்க? அண்ணா தாழ்மையா இருந்ததுனால, தயவா இருந்ததுனால, மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணதுனால என்ன பண்ணாங்க? ஜெயிலில் கூட அண்ணாவை அதிகாரியா வச்சாங்க. அப்புறம் அண்ணா ஜெயிலில் இருந்தாரு. அதுக்கப்புறம் என்ன ஆனார்? அண்ணா சீஃப் மினிஸ்டரா ஆனாரு. எந்த நாட்டு சீஃப் மினிஸ்டர் அண்ணா? இப்ப எகிப்து நாட்டு சீஃப் மினிஸ்டரா ஆயிட்டார் அண்ணா. இதுவரையும் நேற்று நம்ம பார்த்தோம்ல, எகிப்து ராஜா என்ன பண்ணாரு? அண்ணாக்கு பெரிய பெரிய மோந்திரம்லாம் என்ன பண்ணாரு? யோசேப்பு அண்ணாக்கு கொடுத்தாருல்ல. சே, எவ்வளோ ஜாலியாக இருந்திருக்கும் பாரு, எவ்வளோ சந்தோஷமான விஷயம் இல்லை? அண்ணா அடிமையாக வந்தார், இப்போ அண்ணா அதே நாட்டில் சீஃப் மினிஸ்டராக ஆயிட்டார். சரி, இப்போ நான் பாதி, இன்னும் கொஞ்சம் தான் இருக்கு, கவனமாக கேட்கணும். பேசிக்கிட்டே இருக்கீங்க நிறைய பேர், கச்ச 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 மொச்ச மொச்ச மொச்சன்னு. நீங்கள் பேசிக்கிட்டே இருந்தீங்கன்னா நான் பாதி மிச்ச கதையை நான் சொல்ல மாட்டேன். உங்களுக்கு கதை வேணுமா வேண்டாமா? வேணுமானா சைலண்ட்டாக இருக்கணும்ல. என்னை பொறுத்தவரையும் கேர்ள்ஸ் தான் கொஞ்சம் சைலண்ட்டாக இருக்க மாதிரி தெரியுது. பாய்ஸ் ஒரே பேசிக்கிட்டே இருக்கீங்க. என்ன நோக்கா சொல்கிறீங்க? பேசிக்கிட்டே இருக்காங்க தானே பாய்ஸு? கவனம் இருக்கீங்களா? நான் கதைக்கு போட்டுமா? சரி, எகிப்து நாட்டை தவிர பக்கத்தில் இருக்க நாட்டில் இப்போ என்ன இருக்கு? என்ன காலம் வந்துருச்சு? பஞ்சங்காலம் வந்துருச்சு. பக்கத்து நாட்டிலலாம் என்ன இல்லை? சாப்பாடு இல்லை, பருப்பு இல்லை, எண்ணெய் இல்லை, எதுவுமே இல்லாமல் போச்சு. அந்த பக்கத்து வீட்டில் யார் இருக்கா? யோசேப்பு அண்ணாவோட ஃபேமிலியும் இருக்காங்க, கானான் தேசத்தில் இருக்காங்க. இப்போ அவங்களுக்கும் என்ன இல்லை? சாப்பாடே இல்லை. சாப்பாடு ஒரு நாளைக்கு ஒரு வேளை சாப்பாடு கிடைக்கிறது கூட ரொம்ப கஷ்டமாக போச்சு. சாப்பாடு இல்லைன்னா யாராவது உயிர் வாழ்வாங்களா? இல்லை இல்லை, எல்லாரும் பசிக்கு துடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க அப்பா கிட்ட போய், அப்பா இங்கே பாருங்களேன், நம்ம பானையில் சாப்பாடே இல்லாமல் போச்சுப்பா, நம்மளுக்கு அடுத்த வேலைக்கு சாப்பிட்றதுக்கு என்ன இல்லை? சாப்பாடே இல்லைப்பா, நம்ம என்ன பண்ண போகிறோம் தெரியலப்பா அப்படின்னு சொன்ன உடனே அவங்க இன்னொரு அண்ணன் சொல்கிறாங்க, அப்பா நான் ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன், எகிப்து தேசத்தில் அங்கே பஞ்சமே இல்லையாம்ப்பா. அவங்க என்ன பண்ணுறாங்களாம், அவங்க நிறைய சாப்பாடெல்லாம் தானியங்கள்லாம் சேகரித்து வச்சுட்டாங்களாம். அதனால அவங்க நாட்டில் மட்டும் என்ன இல்லையா? பஞ்சம் இல்லையா? அதனால பக்கத்தில் இருக்க ஊருக்காட்கள்லாம் என்ன பண்ணுறாங்களாம், எகிப்து ராஜா கிட்ட போயிட்டு ஒரு அண்ணா பேசுகிறாங்க. கவனிக்கணும் சரியா? நம்ம என்ன பண்ணலாம்ப்பா, பேசாமல் எகிப்து நாட்டுக்கு போயிட்டு நம்ம சாப்பாடு தானியங்கள் பருப்பெல்லாம் வாங்கிட்டு வரலாம்ப்பா, நம்ம கிட்ட சாப்பாடே இல்லைப்பா அப்படின்னு சொன்ன உடனே அவங்க அப்பா சொன்னாராம், அவங்க எல்லாரையும் கூப்பிட்டு, சரி சரி
நீங்க போயிட்டு என்ன பண்ணுங்க, பக்கத்து ஊர்ல போயிட்டு, எந்த ஊர்ல போயிட்டு, எகிப்து நாட்டுக்கு போயிட்டு என்ன வாங்கிட்டு வாங்க, தேவையான சாப்பாடு தானியங்கள் எல்லாம் வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிட்டார். இப்போ எல்லாரும் போறாங்க, எல்லாரும் நிக்கிறாங்க, லைன்ல நிக்கிறாங்க. என்ன வாங்குறதுக்கு, சாப்பாடு வாங்குறதுக்கு லைன்ல நிக்கிறாங்க. நின்ன உடனே இப்ப யார் வரா, யோசேப் அண்ணா வராங்க. நல்லா ட்ரெஸ் போட்டுக்கிட்டு, இப்போ சீஃப் மினிஸ்டர்லாம் எப்படி ட்ரெஸ் போடுவாங்க, சும்மா சூப்பராக போடுவாங்கல்ல, நீட்டாக இருப்பாங்கல்ல. அண்ணா அப்படியே வராரு, நல்லா கம்பீரமாக வராரு. முன்னாடி வந்து, ஓ இன்னைக்கு இத்தனை பேர் வந்திருக்காங்களா, இத்தனை பேருக்கு நம்ம சாப்பாடு கொடுக்கணும்ல அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் முதல்ல லைனில் நிற்க சொன்னார். நின்று அவங்களுக்கு தேவையான பருப்பு, சாப்பாடு, தானியங்கள் எல்லாமே அண்ணன் என்ன பண்ணாரு, வேலைக்காரங்களை வச்சு என்ன பண்ணாரு, கொடுத்தாரு. அப்படி கொடுத்துக்கிட்டே இருக்கும் போது இப்போ லைனில் யார் வரா, அவங்க அண்ணங்களா வராங்க. உன்னை யோசேப் அண்ணாக்கு, ஆஹா இது நம்ம ரூபன் அண்ணா தானே, இவங்க நம்ம ஜூடா அண்ணா தானே, ஆஹா நம்ம அண்ணனுங்களை என்ன பண்ணிருக்காங்க, சாப்பாட்டுக்காக நம்ம தேடி வந்திருக்காங்க அப்படின்னு சொன்ன உடனே யோசேப் அண்ணாக்கு ஒரே சந்தோஷம். எத்தனை வருஷம் ஆச்சு நம்ம அண்ணனை பார்த்து, நம்ம அண்ணனுங்க நம்ம தேசத்துக்கு வந்திருக்காங்க, இப்போ ஏன் கூட இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன தெரியுமா பண்ணாங்க, இவங்க அண்ணனுங்கெல்லாம் போயிட்டு ராஜா முன்னாடி. ஆனால் இவங்க அண்ணனுங்களுக்கு யாருக்குமே யோசேப் அண்ணாவே என்ன தெரியலையா, அடையாளம் தெரியலையா. அதனால யோசேப் அண்ணாவோட அண்ணனுங்களாம் என்ன பண்ணாங்களாம், ராஜா ராஜா எங்கள் நாட்டில் எங்கள் வீட்டில் என்ன இல்லை, தானியங்கள் எல்லாமே தீர்ந்து போச்சு, நாங்கள் தானியங்களை தேடி உங்ககிட்ட வந்திருக்கோம், ப்ளீஸ் எங்களுக்கு என்ன தாங்க, தானியங்க தாங்க, சாப்பாடு தாங்க, நீங்கள் தரலன்னா நாங்கள் என்ன ஆயிடுவோம், பட்னிலே என்ன போயிடுவோம், செத்து போயிடுவோம் ராஜா அப்படின்னு அவங்க அண்ணனுங்களா சொன்னோன்னு அண்ணாக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ச்சே நம்ம அண்ணாங்க நம்ம கிட்ட வந்து எதுக்கு நிற்கிறாங்க, சாப்பாட்டுக்கு நிற்கிறாங்க அப்படின்னு சொல்லி அண்ணன் என்ன பண்ணாரு, நீங்கள் இவங்க எல்லாருமே ஒரே மாதிரி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கிட்ட போய் பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அண்ணனுங்களெல்லாம் கூப்பிடுறாரு. இங்கே வாங்க, நீங்கள் எல்லாரும் இங்கே வாங்கல, நீங்கள் எந்த ஊர்லேருந்து வந்திருக்கீங்க, நீங்கள் என்ன எல்லாருமே ஒரே மாதிரி இருக்கீங்களே, நீங்கள் யாரு, உங்கள் பேர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு யோசேப் அண்ணா அவங்க அண்ணங்க கிட்ட கேட்க ஆரம்பிச்சாங்களாம். அவங்க அண்ணனுங்களும் சொன்னாங்களாம், நான் தான் ரூபன், இவன் பேர் தான் ஜூடா, நாங்கள் மொத்தம் 12 பேர், நாங்கள் எல்லாருமே இங்கே இருக்கோம், ஆனால் ஒரே ஒரு தம்பி மட்டும் இப்போ எங்களோட இல்லை. உடனே ராஜா கேட்குறாரு, ஏன் என்னாச்சு அந்த ஒரு தம்பிக்கு அப்படின்னு கேட்ட உடனே அவங்க அண்ணா சொல்கிறாங்க, அது ஒன்றும் இல்லை ராஜா, நாங்கள் சின்ன வயசாக இருக்கும் போது என் தம்பி யோசேப்பு தொலைஞ்சு போயிட்டான், இப்போ நாங்கள் மொத்தம் 11 பேர், நாங்கள் எல்லாருமே தானியங்களை தேடி என்ன இங்கே வந்திருக்கோம் அப்படின்னு சொன்ன உடனே அண்ணா இப்போ யோசிக்கிறாரு. அண்ணா அப்படி ஓரமாக போயிட்டு ஒரு நிமிஷம் நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரூமுக்கு போயிட்டு கதறி அப்படின்னு சொல்லிட்டு, யார் அழுறா, யோசேப் அண்ணா. ஐயோ அந்த தொலைஞ்சு போன அண்ணன் யாரு, உங்க தம்பி, நான் தான் யோசேப்பு, ஐயோ என்ன உங்களை அடையாளம் தெரியலையா, நான் உயிரோட தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன் ஒரு ரூமுக்கு போயிட்டு ஓன்னு அழுறாரு. சரி நம்ம என்ன பண்ணலாம், நம்ம இப்போ போய் நம்ம அண்ணங்க கிட்ட போய் சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணெல்லாம் தொடச்சிக்கிட்டு அண்ணா போகிறாரு. எங்கே போகிறாரு, அவங்க அண்ணங்களை பார்க்க போகிறாரு. போயிட்டு இங்கே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள கூப்பிடுறாரு. அவங்க அண்ணங்க எல்லாருமே முன்னாடி வந்து நிற்கிறாங்க. நின்றுட்டு, உங்களுக்கு என்ன தெரியலையா, நல்லா யோசிச்சு பாருங்க, நல்லா என் மூஞ்ச பார்த்து சொல்லுங்க, நிஜமாலே உங்களுக்கு என்ன தெரியலையா அப்படின்னு யாரு கேட்குறா, யோசேப் அண்ணா அவங்க அண்ணங்க கிட்ட கேட்குறாங்க. உடனே அவங்க அண்ணன் சொல்கிறாங்க, இல்லை ராஜா, நீங்கள் யாரு, நீங்கள் தான் இந்த எகிப்து நாட்டு சீஃப் மினிஸ்டராக இருக்கீங்க, அதுதான் எங்களுக்கு தெரியுது, வேற எதுவுமே எங்களுக்கு உங்களை பற்றி தெரியாது ராஜா. அண்ணா சொல்கிறாரு, நல்லா இன்னொரு வாட்டி பாருங்க.
அவங்க அண்ணங்களுக்கு என்ன தெரியலையா, அடையாளம் தெரியலையா. உடனே யோசிப்பண்ணா சொல்றாரா, ரூபன் அண்ணா, ஜூடா அண்ணா, என்ன தெரியலையா, நான் தான் உங்க தம்பி யோசேப்பு. இப்ப பாருங்க, என்ன நீங்க குழியில தள்ளி விட்டீங்க, வியாபாரிங்க கிட்ட வித்தீங்க, நான் தான் அந்த யோசேப்பு அப்படின்னு சொன்ன உடனே உங்க அண்ணாங்களுக்குள்ள எப்படி ஆயிருக்கும். ஐயோ, இவ செத்துட்டான்னு நினைச்சோம், இப்படி நம்ம முன்னாடி ராஜாவா வந்து நிக்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிமிஷம் அவங்க அண்ணங்களுக்குலாம் அப்படியே செம்ம ஷாக் அடிச்சு போச்சு. நல்லா மாட்டிட்டோம், வசமா மாட்டிட்டோம். இனிமேல் இவன் நம்மளுக்கு சாப்பாடு தருவானா, நம்மளுக்கு இனிமேல் சாப்பாடு கிடைச்ச மாதிரி தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அண்ணங்கள்லாம் வந்து அப்படியே பயந்து போய் அவங்க ராஜா முன்னாடி, யோசிப்பு முன்னாடி நிற்கிறாங்க. அப்படியே ஆடிக்கிட்டு, ஐயோ இவன் தரமாட்டானே, இவனுக்கு நம்ம நிறைய துரோகம் செஞ்சிருக்கோமே, இவன் சாப்பாடே நம்மளுக்கு தரமாட்டான், நம்ம பட்னியாக தான் சாக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அண்ணங்கள்லாம் பயந்துட்டு இருந்தாங்க. யோசிச்சு பாருங்களேன், யோசிப்பு அண்ணா நிலைமையில நம்ம இருந்தா நம்ம அண்ணங்களுக்கு சாப்பாடு தந்திருப்போமா? நீ என்னை எப்படியெல்லாம் கொடுமைப்படுத்தினீங்க, குழியில போட்டீங்க, என்ன வியாபாரிங்க கிட்ட வித்தீங்க, ஒரு தம்பின்னு என்ன பார்க்காம என்ன பண்ணீங்க, நீங்க என்ன வித்துட்டீங்கள, உங்களுக்கு நான் தருவேனா? நிறைய பேர் பேசுறீங்க, இனிமேல் உங்களுக்கு நான் தருவேனா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்படி கொடுப்போமா? உங்களுக்கு திட்டுவோம்ல. ஆனா அண்ணா என்ன பண்ணாரு, அண்ணாக்குள்ள ஏசப்பா இருந்ததுனால அண்ணா ஏசப்பாவை பற்றி பைபிள்ல இருந்து எல்லா வார்த்தையும் கற்றுக்கிட்டதுனால, அவங்க அப்பா சொல்லி கொடுத்த வேத வாக்கியங்கள் எல்லாத்தையும் அண்ணா கற்றுனதுனால அண்ணா என்ன பண்ணல, யோசிப்பண்ணா அவங்கள பழி வாங்கல. அண்ணா நினச்சிருக்கலாம், உங்களுக்கெல்லாம் சாப்பாடு கிடையாது, இங்கேருந்து முதல்ல எங்கே போங்க, வெளியே போங்க அப்படின்னு சொல்லியிருக்கலாம். ஆனால் அண்ணா இச்சை அடக்கமாக இருந்தார். அண்ணாக்குள்ள என்ன இல்லை, பழி வாங்குற குணம் இல்லை. அண்ணா என்ன பண்ணாரு, அவங்கள கூப்பிட்டு அவங்கள எல்லாரும் என்ன பண்ணாரு, கட்டி பிடிச்சி அவங்க கூட ரொம்ப சந்தோஷமா இருந்தாரு. நான் அவங்கள மன்னிச்சிட்டேன் அண்ணா, அவங்க அண்ணனுங்க என்னை மன்னிச்சிட யோசேப்பே, நாங்கள் பண்ணது பெரிய தப்பு தான், நான் உங்களை தெரியாம என்ன பண்ணிட்டோம், வித்துட்டோம், என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அண்ணனுங்க எல்லாருமே என்ன பண்றாங்க, காலில் விழுறாங்க. இப்பதான் யோசிப்பண்ணாக்கு ஒரு ஞாபகம் வருது. அண்ட் ஃபர்ஸ்ட் டே ஸ்டோரியில் பார்த்தோம்ல, யோசிப்பண்ணாக்கு ஒரு கனவு வந்துச்சு. அந்த கனவுல அவங்க அண்ணங்க எல்லாருமே என்ன பண்றாங்களாம், காலில் விழுற மாதிரி ஒரு கனவு அண்ணா பார்த்தார்ல. அந்த கனவு என்ன ஆச்சு, இப்ப நிறைவேறிச்சா? ச்சே, யோசிப்பண்ணாக்கு ஐயோ, நம்ம எப்பயோ பார்த்த கனவு நிறைவேறிடுச்சு. இப்ப யார் முன்னாடி இருக்காங்க இவங்க, முன்னாடி என்ன பண்றாங்க, தலை குனிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாரையும் என்ன பண்ணாரு, அண்ணா மன்னிச்சு ஏத்துட்டு என்ன பண்ணாரு, அவங்க கிட்ட போயிட்டு, நான் உங்களை மன்னிச்சிட்டேன்னா நீங்க எழுந்துறீங்க, முதல்ல என் காலிலெல்லாம் விழாதீங்க, நான் உங்களை மன்னிச்சிட்டேன், நீங்க என்ன பண்ணுங்க, உங்களுக்கு சாப்பாடு தானே வேணும், உங்களுக்கு தானியங்கள் தானே வேணும், சரி நம்ம அப்பா எங்க இருக்காங்க, நம்ம சொந்தக்காரங்களாம் எங்க இருக்காங்க, நீங்க எதுக்கு நாங்க கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க, நீங்க பேசாம எகிப்து நாட்டுக்கே என் கூடயே வந்து இருங்கண்ணா, இப்போ நான் சீஃப் மினிஸ்டரா வேற ஆயிட்டேன், உங்களுக்கு என்ன வேணாலும் என்ன பண்ணுங்க என்கிட்ட கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் அவங்க எப்படி ஒத்துமையா இருந்தாங்களோ அப்படியே அண்ணா போயிட்டு அவங்க தம்பிங்களை அவங்க அண்ணங்களெல்லாம் கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்து, ஐயோ நான் உங்களை மன்னிச்சிட்டேன், உங்களை நான் என்ன பண்ணிட்டேன், மன்னிச்சிட்டேன்னா நான் உங்களுக்காக நைட்டு டின்னர் ஆயத்தப்பட்டிருக்கேன், நம்ம எல்லாருமே ரொம்ப நாள் ஆச்சு இல்லைன்னா நம்ம எல்லாருமே ஒன்றா சாப்பிட்டு, அதனால நான் என்ன பண்ணியிருக்கேன், நான் உங்களுக்கு டின்னர் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன், நைட் நம்ம எல்லாருமே ஒன்றா சேர்ந்து சாப்பிட்லான்னா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாருமே என்ன பண்ணுறாங்க, என்ன இருக்கு உங்க முன்னாடி, வாழைப்பழம், சாப்பாடு, கறி, மீன், நண்டு, அப்புறம் என்னெல்லாம் பார்க்குறீங்க,
வறுத்த கறியா? எல்லாமே உங்களுக்கு தேவையானது எல்லாமே உங்க முன்னாடி இருக்கு. அண்ணா சொல்றாரு, உங்களுக்கு என்ன வேணுமோ எல்லாத்தையும் சாப்பிடுங்க, எல்லாம் உங்களுக்கு தான் அப்படின்னு சொன்ன உடனே அவங்க அண்ணாங்களா, அப்பாடா எவ்வளோ நாள் ஆச்சு நம்ம இந்த சாப்பாடெல்லாம் பார்த்து. நம்ம வீட்டிலலாம் நம்ம இந்த மாதிரி சாப்பிட்ருப்போமா? ஒரு வேளை சாப்பாடு கிடைக்கிறதுக்கே எவ்வளோ கஷ்டப்பட்டோம். இப்போ நம்மளுக்கு யோசேப்பு பண்ணனால என்ன கிடைச்சிருக்கு? விதவிதமா வகை வகை என்ன கிடைச்சிருக்கு? சாப்பாடு கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சந்தோஷமா வயிறு ஃபுல்லா சாப்பிட்டு முடிச்சுட்டு யோசேப்பு அண்ணா கூப்பிட்டாரா, அண்ணா வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டீங்களாண்ணா? ஏதாவது வேணுமாண்ணா என்கிட்ட கேளுங்க, நான் உடனே ஏற்பாடு பண்ணுறேன். ச்சே, யோசேப்பு அண்ணா எவ்வளோ நல்ல அண்ணா இல்லை? அவங்களுக்கு எவ்வளோ தீமை பண்ணாங்க அவங்க அண்ணாங்க. ஒன்றா ரெண்டா எவ்வளோ சாத்தான அவங்களுக்கு எவ்வளோ நெருக்கடி கொடுத்தாலும் யோசேப்பு அண்ணா எப்படி இருந்தாங்க? ஸ்ட்ராங்காக யாருக்குள்ளே நிலச்சிட்டு இருந்தாங்க? ஏசப்பா கூட, ஏசப்பாவோட வார்த்தையில நிலைச்சிட்டு இருந்ததுனால யோசேப்பு அண்ணாக்குள்ள என்ன இருந்துச்சுமா? அன்பு இருந்துச்சு, சந்தோஷம் இருந்துச்சு, சமாதானம் இருந்துச்சு. அண்ணா பொறுமையா இருந்ததுனால தான், மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணதுனால தான் அண்ணா என்ன வாட்டாங்க, இப்ப சீஃப் மினிஸ்டரா ஆனாங்க. அவங்க அண்ணங்களும் என்ன பண்ணாங்க? மன்னிச்சாங்க. ச்சே, அண்ணாக்கு எவ்வளோ பெரிய மனசுல. அது மட்டும் இல்லை, அண்ணா சொன்னாராம் அவங்க அண்ணங்க கிட்டலாம், அண்ணா நீங்கள் என்ன பண்ணுங்க, நீங்கள் மறுபடியும் நம்ம கானான் தேசத்துக்கு போகாதீங்கண்ணா, அங்கே தான் பஞ்சகாலம் இருக்குல்ல. நீங்கள் என்ன பண்ணுங்க, நீங்கள் நம்ம அப்பா, நம்ம சொந்தக்காரங்க, அத்தை, மாமா எல்லாரையும் கூப்பிட்டுக்கிட்டு எங்கே வந்துருங்க, நம்ம எகிப்து நாட்டுக்கே வந்துருங்கண்ணா. இங்கே நீங்கள் கேட்டது எல்லாமே கிடைக்கும்ண்ணா, நீங்கள் அங்கே போய் கஷ்டப்பட வேண்டாம்ண்ணா அப்படின்னு சொன்ன உடனே அவங்க அண்ணங்களை அப்படியே சந்தோஷமாக எங்கே போவாங்களாம்? அவங்க கானான் தேசத்தில் அவங்க அப்பா கிட்ட போயிட்டு, அப்பா அப்பா உங்களுக்கு ஒன்று தெரியுமா? சின்ன வயசில் யோசேப்பு தொலைஞ்சு போயிட்டான்ல, அவன் செத்துட்டான்னு நினச்சோம்ல, அவன் சாகலப்பா. இப்போ அவன் யாரா இருக்கான்? எகிப்து நாட்டு சீஃப் மினிஸ்டரா இருக்கான்ப்பா. தம்பியை நாங்கள் பார்த்தோம்ப்பா, தம்பி தான் எங்களுக்கு இந்த சாப்பாடுலாம் கொடுத்து அமிச்சாங்கப்பா. அது மட்டும் இல்லை, தம்பி சொன்னாங்க நம்ம எல்லாரையும் எகிப்து நாட்டிலே வந்து தங்கிக்க சொன்னாங்கப்பா அப்படின்னு சொன்ன உடனே அவங்க அப்பாவுக்கு ஒரே சந்தோஷம், அவங்க அப்பாவுக்கு ஆனந்த கண்ணீரே வந்துச்சா. என் பையன் யோசேப்பு, எனக்கு பிடிச்ச பையன் யோசேப்பு என்ன இருக்கான், உயிரோட இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா பொட்டி படுக்கலாம் ரெடி பண்ணிட்டு அவங்க அப்பாவுக்கு ஒரே சந்தோஷம் ஆயிடுச்சு. ஆஹா, நான் யாரை பார்க்க போறேன், என் பையன் யோசேப்பை பார்க்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணாரு, அவர் துணி மணியெல்லாம் எடுத்து வச்சு எல்லாரையும் கூப்பிட்டு, நான் யாரை பார்க்க போறேன், யோசேப்பை பார்க்க போறேன், என் பையனை பார்க்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு யோசேப்போட அப்பா யாரை பார்க்க வந்தாராம்? எகிப்து நாட்டுக்கு. யோசேப்பண்ணாவை பார்த்தோன்னு அவங்க யோசேப்பண்ணா அப்பா அப்படின்னு சொல்லி போய் கட்டி பிடிச்சு முத்தம் கொடுத்து, அப்பா நான் சாகலப்பா, நான் உயிரோட தான் இருக்கேன், நான் தான் உங்க யோசேப்பு, என்ன தெரியுதாப்பா உங்களுக்கு? உடனே உங்க அப்பா அழுது, ஐயோ என் மகன் சாகல, என் மகன் என் கூட தான் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சந்தோஷமா பாட்டு பாடி தேவனை ஆராதிச்சாங்களாம். ச்சே, ஏசப்பா யோசேப்பண்ணோட வாழ்க்கையில எவ்வளோ பெரிய ட்விஸ்ட்டை கொண்டு வந்தார்ல. அண்ணா எப்படி இருந்தார்ல, அண்ணா யாரை கெட்டிமா ஸ்ட்ராங்கா பிடிச்சுக்கிட்டாங்க? ஏசப்பாவை ஸ்ட்ராங்கா பிடிச்சதுனால என்ன பண்ணாங்க, அவருக்குள்ள நிலைச்சிருந்தாங்க. அதனால என்னவாச்சு, ஏசப்பா யாரை உயர்த்தினாங்க? யோசேப்பண்ணாவை என்னவா உயர்த்தினாங்க? அதிகாரியா உயர்த்தினாங்க. யோசேப்பண்ணாக்குள்ள இருக்கிற அந்த நல்ல குணங்கள் தான் இப்போ அண்ணாவை என்ன பண்ணுச்சு, சீஃப் மினிஸ்டராரையும் ஆக வச்சுது. இப்போ நம்ம கூட நீங்கள் நினைக்கலாம், ச்சே நான் ரொம்ப ஏழையாக இருக்கேன், என்னை யாருமே மதிக்க மாட்டேன்றாங்க, என்கிட்ட யாருமே வர மாட்டேன்றாங்க, நான் பாரு எப்படி அசிங்கமாக இருக்கேன் அப்படின்னு நீங்களாம் நினைப்பீங்கள்ல, நிறைய பேர் நினைக்கிறீங்கள. ஆனால்
நமக்குள்ள ஏசப்பா இருந்தார்னா, நம்ம டெய்லியும் பைபிள் படிச்சோம்னா, நம்ம டெய்லியும் ப்ரேயர் பண்ணுமோன்னா, நம்மளுக்கு யார் பலத்தை கொடுப்பாரு, நம்மளுக்கு யார் சந்தோஷத்தை கொடுப்பாரு, நம்மளுக்கு யார் அன்பை கொடுப்பாரு? கொடுப்பாரா? அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்? ஜெபம் பண்ணணும். ஜெபம் பண்ணது மட்டும் இல்லை, என்ன பண்ணணும்? பைபிள் வாசிக்கணும். சும்மா வாயில் சொன்னால் மட்டும் போதுமா? செஞ்சு காட்டணும். நீங்கள் மட்டும் அப்படி செஞ்சு காட்டினீங்கன்னா ஏசப்பா பார்த்துக்கிட்டே இருக்காரு. என் பிள்ளை என் பேச்சை கேட்டுட்டு நல்ல பிள்ளையா இருக்கு, அதனால என் பிள்ளை என்ன கேட்டாலும் நான் தருவேன் அப்படின்னு சொல்லி ஏசப்பா நம்மளுக்கு என்ன பண்ணுவாரு? நம்ம என்ன கேட்டாலும் தருவாரு. ஆனால் நம்ம யாருக்குள்ள நிலைச்சிருக்கணும்? ஏசப்பாக்குள்ள மாத்திரம் தான் என்ன பண்ணணும்? நிலைச்சிருக்கணும். அண்ணாக்கு நிறைய கஷ்டங்கள் வந்துச்சு, நிறைய துன்பங்கள் வந்துச்சு, துயரங்கள் வந்துச்சு. ஆனால் அண்ணா யாரை பிடிச்சிக்கிட்டாங்க? ஸ்ட்ராங்காக கெட்டிமா ஏசப்பாவை பிடிச்சிக்கிட்டாங்கல்ல. சே, யோசேப்பாக அண்ணாக்கு வந்த துன்பங்கள்லாம் நம்மளுக்கு வந்துட்டு இருந்தா நம்ம என்னைக்கும் என்ன ஆயிருப்போம்? அண்ணா யோசேப்பா அண்ணா என்ன பண்ணல அந்த மாதிரி? ஏசப்பா விட்டு தூரமும் போல, அண்ணா அவர் வேலையில் கரெக்டாக இருந்தார். டெய்லியும் பைபிள் படித்தார், மற்றவங்களுக்கு நல்லது செஞ்சார், மற்றவங்க கிட்ட தயவாக இருந்தார், இச்சி அடக்கமாக இருந்தார், நல்ல ஒழுக்கத்தை அவர் கற்றுக்கிட்டாரு. சே, எவ்வளோ இந்த நற்குணங்கள்லாம் யாருக்குள்ளே இருந்துச்சு? யோசேப்பண்ணாக்குள்ளே இருந்துச்சு. இந்த நற்குணங்கள்லாம் நம்ம கிட்ட இருக்கும் போது ஏசப்பா நம்மளை என்ன பண்ணுவாரா? உயர்த்துவாங்களாம். சே, நீங்கள் எல்லாருமே யோசேப்பண்ணா போல இருப்பீங்களா? யோசேப்பண்ணா கதை பிடிச்சிருந்துச்சா? உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா? நீங்கள் யோசேப்பண்ணா போல டெய்லி பைபிள் வாசிச்சு ப்ரே பண்ணுவீங்களா? ப்ரே பண்ணுவீங்களா? சரி, இப்போ பாஸ்டர் வந்து நம்மளுக்கு க்ளோசிங் ப்ரேயர் பண்ண போகிறாரு. ப்ரேயர் பண்ணணும். என்ன பண்ணணும்? முட்டி போட்டு எல்லாரும் கண்ணை மூடுங்க. யோசேப்பண்ணாவுக்கு பல கஷ்டம் வந்துச்சு, நஷ்டம் வந்துச்சு. ஆனால் அந்த யோசேப்பண்ணா என்ன பண்ணாரு? அன்பை காண்பிச்சாரு, சமாதானமாக இருந்தார், சந்தோஷமாக இருந்தார், நீடிய பொறுமையாக இருந்தார், எல்லாருக்கும் தயவு காண்பிச்சாரு, நல்ல குணத்தோடு இருந்தார். எல்லாத்துக்கும் மேலே ஆண்டவர் மேலே விசுவாசமாக இருந்தார். இயேசுவே என்னை உயர்த்துங்கப்பா அப்படின்னு எதிர்பார்த்துருந்தாங்க. விசுவாசம். அதுக்கு பிறகு அவங்க சாந்தமாக இருந்தாங்க, இச்சை அடக்கமாக இருந்தாங்க. அதனால தான் பைபிளில் யோசேப்புங்கிற பேருக்கு அர்த்தம் கனி தரும் செடி என்று சொல்லப்பட்டிருக்கு. தம்பி தங்கச்சி, நம்ம எல்லாரும் ஏசப்பாவுக்கு கனி கொடுக்கிற செடி மரமாக இருக்கணும், யோசேப்பண்ணா போல. அப்போ ஏசப்பா ஒரு நாள் இந்த பூமிக்கு வருவாங்க. யோசேப்பண்ணாவை பார்க்க அவங்க அப்பா வந்தாங்கல்ல, அவங்க அப்பா யோசேப்பண்ணாவை பார்க்க வந்தது போல நம்மையும் ஏசப்பா பார்க்க வர போகிறாங்க. ஏசப்பா, நீங்கள் என்னை சந்திக்கும் போது நானும் உங்களை கட்டி பிடிச்சி கிஸ் பண்ணி, ஆண்டவரே நான் உமக்காக உண்மையாக இருந்ததை நினச்சி உம்மை துதிப்பேன் அப்படின்னு ஆண்டவரை பார்த்து சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். எல்லாரும் ஏசப்பாவை நோக்கி ஜெபம் பண்ணுவோமா? அன்பின் இயேசுவே, உமக்கு ஸ்தோத்திரம். நாங்களும் யோசேப்பை போல உமக்கு பிரியமாய் வாழ விரும்புகிறோம். நாங்களும் கனி தரும் செடியாய் மரமாய் இருக்க கிருபை செய்யும். வருங்காலத்தில் இந்த தேசத்தில் நல்ல தலைவர்களாய் நாங்களும் ஜீவிப்போம். எங்களையும் உயர்த்தும். உம்முடைய கரத்தில் எங்களை தருகிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறேன் பிதாவே, ஆமேன். இப்போ எல்லாம் கண்ணை இருக்குமா மூடி உங்களுடைய வீட்டிற்காக, அப்பா அம்மாவுக்காக ஜெபம் பண்ண நீங்கள் விரும்புனீங்கன்னா கையை உயர்த்தி காண்பீங்க. கண்ணை மூடிட்டு கையை உயர்த்துங்க. உங்கள் வீட்டில் என்ன கஷ்டம் இருந்தாலும் நஷ்டம் இருந்தாலும் ஏசப்பா அதை நீக்குவாங்க. யாருக்கும் சுகம் இல்லாமல் இருந்தாலும்
நீங்க இயேசுப்பாவை நோக்கி கரங்களை உயர்த்துங்க. அங்கிள் ஜெபம் பண்ணும் போது ஆண்டவர் அவங்களுக்கு சுகம் தருவார். எல்லாரும் கண்ணை இறுக்கமா மூடி கையை உயர்த்தி, இயேசுவே எங்களுக்கு நன்மை செய்யும், எங்க வீட்டுக்குள்ள வாங்க சொல்லுங்க எல்லாரும். இயேசுவே எங்களுக்கு நன்மை செய்யும், எங்கள் வீட்டிற்கு வாரும், எங்கள் பெற்றோரை சந்தியும். அப்படி மனசுக்குள்ள சொல்லிக்கிட்டு இருங்க. அங்கிள் ஜெபம் பண்ண போறேன். அன்பின் பிதாவே, அருமையான இந்த பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணுகிறேன். ஆண்டவரே, இந்த 3 நாட்கள் இந்த சபையில வந்து ஆண்டவரே உம்முடைய சத்தியத்தை ஆண்டவரே கற்றுக்கொள்ளும்படியாக நீர் பாராட்டின கிருபைக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இவர்கள் பெற்ற நன்மைகள் ஆண்டவரே அவர்கள் வீட்டாரும் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக இவர்கள் மூலமாய் தேவ வல்லமை இவருடைய வீட்டிற்குள் கடந்து செல்லும்படியாக ஜெபிக்கிறோம். எல்லா அந்தகார ஆவிகளின் கிரியைகள், அவருடைய குடும்பத்தை ஆண்டவரே நஷ்டப்படுத்துகிற கிரியைகள் இயேசுவின் நாமத்தினாலே நீங்கி போகும்படியாய் ஜெபிக்கிறேன். அந்த குடும்பத்தில் யாருக்காகிலும் சுகவீனமாய் இருப்பார்கள் என்றால் என் ஆண்டவர் அற்புத சுகத்தை கட்டளையிடும்படியாய் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். இந்த பிள்ளைகளுடைய பெற்றோரை நீர் ஆசீர்வதியும் அப்பா. இந்த பிள்ளைகளுடைய எதிர்காலங்களை ஆசீர்வதிங்க. உம்முடைய வல்லமை உள்ள கரத்தில் இவர்களை ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். ஓகே குட்டீஸ், நான் சொல்ற பேர் எழுந்துருங்க. பாலாஜி, செந்தில்குமார், அங்கினில ஓய், செந்தில்குமார், காயத்ரி, மும்தாஜ். இதில் வந்துட்டு ரொம்ப கம்மியான செகண்டில் வந்து மெமரி வர்ஸ் அந்த இது பண்ணீங்கல்ல, யார் தெரியுமா? 2 பேர். செந்தில்குமார் 20 செகண்டில் பண்ணாங்க. எல்லாம் கிளாப் பண்ணுங்க. யார் செந்தில்குமார்? 2 பேரில் கிட்ட வாங்க. போயிட்டாரா? நீங்கள் கொடுப்பீங்கன்னு பார்த்தேன். ஓகே, அடுத்தது வந்து மும்தாஜ். ஓகே, இந்த 3 days வந்துட்டு இங்க ஒரு அண்ணா மட்டும் சூப்பரா பதில் சொல்லிட்டு இருந்தாங்க. ஸ்டார்டிங்ல இருந்து முடிய வரைக்கும். யாரா இருக்கும்? எழுந்துருங்க அண்ணா, வாங்க எல்லாம் கிளாப் பண்ணுங்க. சரி, ஓகே, எல்லாம் சந்தோஷமா இருக்கீங்களா? நான் ரொம்ப சந்தோஷமா, நானும் என் டீம்ஸ் அங்கிள் எல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருக்கோம் இங்க வந்தது. ஓகேவா?